அறிந்து கொள்ளுங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அந்நிய பாஷெல்லாம் பேசுவேன், அதனால நீங்க வருகையில போயிடலான்னு நினைச்சிடாருங்க. எதிர்பார்க்கிற எல்லாரும் போக முடியாது. ஆயத்தமா இருக்கிறவர்கள். வேத புஸ்தகத்தில் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 56வது வசனத்தில் தேவன் ஒரு காரியத்தை, இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். லூக்கா 12:56வது வசனம். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ நிதானியாமற் போகிறது என்ன? இயேசு ஒரு கடினமான வார்த்தையை பயன்படுத்துகிறார். தன்னை பின்பற்றி வந்த ஜனங்களை பார்த்து தான் அவர் பேசும்போது மாயக்காரரே என்று ஒரு கடினமான வார்த்தை சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் கோபத்தோடு அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும்? இந்த காலத்தை நீங்கள் நிதானிக்காமல் போகிறது என்ன? வானத்தின் தோற்றத்தை பார்த்து மேகமா இருக்குது, கிழக்கில் இடி இடிக்குது, மழை வரும்னு சொல்றீங்க, மழை வருது. இல்ல பனி பெய்ய ஆரம்பிச்சுட்டு இனி மழை காலம் முடிந்து விட்டது, இனி மழை பெய்யாது, குளிர் காலம் சொல்றீங்க, குளிர் வருகிறது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது இல்ல? வானத்தின் பார்த்து சொல்றீங்க, காற்றை பார்த்து சொல்றீங்க, தென்றல் காற்று அடிக்குதுன்னு சொல்றீங்க, குளிர்ந்த காற்று அடிக்குதுன்னு சொல்றீங்க. அந்த ஒரு காலத்தை உங்களுக்கு நிதானிக்க தெரிகிறது. பூமியின் தோற்றத்தை வைத்து, இந்த உலகத்தில் நடக்கிற தோற்றம், வானத்தின் தோற்றத்தை வைத்து என்ன நடக்கும்னு சொல்றீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிகிறதே. இந்த காலத்தை நீங்கள் நிதானியாமல் போகிறது என்ன? அப்ப இது என்ன காலம் என்பதை நீங்க நிதானித்து அறிய வேண்டும் என்று இயேசு கண்டிப்பாக சொல்லுகிறார். தேவ பிள்ளைகள், தேவ ஊழியர்கள், நாம் எல்லாருமே இந்த காலத்தை குறித்த தெளிவு நமக்கு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இது என்ன காலம் அப்படின்னா, வேதத்தில் பல காலங்கள் சொல்லப்படுகிறது. சிலர் 7 வகையான காலம் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா சுலபமா நம்ம சொல்லலாம், பழைய ஏற்பாட்டு காலம், புதிய ஏற்பாட்டு காலம், அது திருச்சபையின் காலம். இப்ப நாம இருப்பது கடைசி காலம். கடைசி காலத்திலே நம்ம வந்துவிட்டோம். உலகத்தின் முடிவு காலம் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த உலகம் முடிவடைகிற ஒரு காலம், கடைசி காலத்திலே வந்துவிட்டோம். கடைசி காலம் என்பதற்கு என்ன அடையாளம்? மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இயேசு இந்த கடைசி காலத்துக்கான அடையாளங்களை சொல்லிக்கொண்டே வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். கடைசி காலம் எப்படி இருக்கும், அதற்கு அடையாளம் என்ன என்று சீஷர்கள் கேட்டபோது ஆண்டவர் சொல்லுகிறார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்போ உங்களுக்கு உபத்திரவம், பாடுகள் உண்டாகும். இதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார். சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷம் வேகமாக அறிவிக்கப்படும். இதெல்லாம் முக்கியமான அடையாளங்கள். இயேசு சொன்ன அடையாளங்கள் இன்றைக்கு உலகத்தில் எந்த காலத்திலும் இல்லாத அளவு தீவிரமாய் நிறைவேறி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஒரு யுத்த காலம், எங்கு பார்த்தாலும் யுத்தத்தின் செய்திகள், அதை நம்ம கேள்விப்படுகிறோம். பஞ்சங்கள், நம்ம இலங்கை தேசத்தில் பஞ்சம் வந்தது, இப்போ கொஞ்சம் மீண்டு கொண்டு வருகிறது. பாகிஸ்தானில் பஞ்சம், அது மாதிரி பல தேசங்கள் பஞ்சத்திலே பாதிக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு தெரியுமா, வளர்ந்த நாடுகள், செல்வம் கொடுத்த நாடுகள், ஐரோப்பா நாடுகள் பஞ்சம். இங்கிலாந்து தேசத்தில் வீடு இல்லாத மக்கள் பார்க்குகளில், ரோட்டோரங்களில் கூடாரம் அமைத்து தங்கி இருக்கிறாங்க. இலவச சாப்பாடு கொடுக்கப்படுகிறது. யூகேல, யுனைடெட் கிங்டம்ல. பிரான்ஸ் தேசத்தில் பஞ்சம், வீடு இல்லாத மக்கள் தெரு ஓரத்தில் கூடாரம் போட்டு தங்கி இருக்கிறாங்க. பிரான்சினுடைய நதி ஓரத்தில் எல்லாம் தங்கி இருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு நான் போயிருந்த போது ஒரு சபையை சந்தித்தேன். அவங்க ஒரு பெரிய ட்ரக் வச்சிருந்தாங்க. அவங்க பிரெட் ஆஃப் லைஃப் என்று சொல்லி எழுதி வச்சிருந்தாங்க. இந்த ட்ரக் எதுக்குன்னா, இது ஒரு கிச்சன், சமையல் செய்து கொடுக்கறதற்கான ஒரு அமைப்பு, பெரிய வேன்ல. எங்க போய் சமையல் பண்ணி கொடுப்பீங்கன்னு சொன்னேன். நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் இங்க
எங்கள் பட்டணத்தினுடைய ஓரத்தில் மெயின் சிட்டி சான் பிரான்சிஸ்கோ என்பது பெரிய ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தில் அவங்க சொல்கிறாங்க, ஹோம்லெஸ் பீப்புள், வீடு இல்லாத மக்கள். அவங்களுக்கு வீடு கிடையாது, வருமானம் கிடையாது, குடும்பமாக வந்து பார்க்குகளில் டென்ட் அமைச்சு தங்கி இருக்கிறாங்க பல குடும்பங்கள். ஹோம்லெஸ் பீப்புள், அவங்களுக்கு சாப்பிட வழி கிடையாது. நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் போய் சபையாராக சமைச்சு சூடாக அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டு வருகிறோம். இப்படி ஒவ்வொரு நாளும் பல அமைப்புகள் உதவி செய்கிறாங்க. அமெரிக்காவிலே பஞ்சம், இந்தியாவிலே கூட 4 கோடிக்கும் அதிகமான பேர் தினமும் இரவிலே சாப்பாடு இல்லாமல் பசியோடு படுக்கைக்கு போகிறார்கள் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. உலகம் எங்குமே இந்த பஞ்சம் இன்னும் தீவிரமாய் பரவிக்கொண்டு வருகிறது. இயேசு சொன்ன அடையாளம் தீவிரமாய் நிறைவேறுகிறது. கொள்ள நோய் கொரோனாவோடு முடிந்து விடவில்லை. விதவிதமான கொள்ள நோய்கள் ஒவ்வொரு தேசத்தை தாக்கி கொண்டிருக்கிறது. ஆப்பிரிக்கா நாடுகளை சில கொள்ள நோய் தாக்குகிறது. நம்முடைய கேரளாவுக்குள்ளே கொள்ள நோய் வந்துவிட்டது. இயேசு சொன்ன அடையாளங்கள் தீவிரமாய் நிறைவேறுகிறது. நீங்கள் உபத்திரப்படுத்தப்படுவீங்க. எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம், சுவிசேஷ அறிவிக்கிறவர்களுக்கு உபத்திரவம். வட இந்தியாவின் சில பகுதிகளில் இன்றைக்கு ஊழியக்காரர்கள் ஜெயிலில் இருக்கிறாங்க, மிஷினரிகள் ஜெயிலில் இருக்கிறாங்க. இந்தியாவின் சில பகுதிகளில், சீனாவில் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் ஜெயிலில் இருக்கிறாங்க, கொடுமைப்படுத்தப்படுறாங்க. இப்படி பல தேசங்களில் கிறிஸ்தவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு பாடுகள் பெருகி கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் சுவிசேஷம் வேகமாய் பரவி கொண்டிருக்கிறது. அதுதான் ஆண்டவர் சொன்ன முக்கியமான அடையாளம். சுவிசேஷம் எந்த காலத்தில் இல்லாத அளவுக்கு தீவிரமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. சோசியல் மீடியா மூலமாக எல்லா மொழிகளிலும் வேகமாய் பரவி கொண்டு வருகிறது. அப்ப இதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி காலத்துக்கான அடையாளம், இயேசுடைய வருகையின் காலத்துக்கான அடையாளம் நம்மை சுற்றிலும் தீவிரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. அதோடு கூட மக்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? கடைசி காலத்தில், பொல்லாங்கு நிறைந்த காலத்தில் மனிதர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் கொலை பாதகர்களாகவும் அவங்க இருப்பார்கள் என்று சொல்லி மக்களுடைய மனநிலைமையில மாற்றம் வந்துவிடும். மக்களுடைய மனது மாறிவிடும். முன்னால் இருந்த மாதிரி இப்ப ஜனங்களுடைய சுபாவங்கள் இல்லை. நீங்களே பார்க்குறீங்க. இப்ப இந்த சில 20-30 வருஷத்துக்குள்ள மனுஷனுடைய மனநிலைமையில பெரிய மாற்றம். 3 வயசு குழந்தையை அவன் பயங்கரமா பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணுகிறான். இதுக்கு முன்னால ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் இதெல்லாம் கேள்விப்பட்டது இல்லை. இப்ப சின்ன குழந்தைகளுக்கு கூட ஆபத்தான ஒரு சூழ்நிலை. அது எப்படி ஒரு சின்ன 3 வயசு குழந்தை அவனால தவறா பார்க்க முடியும்? அந்த அளவிற்கு பிசாசனுடைய ஆதிக்கம் பெருகிவிட்டது. மக்களுடைய மனநிலைமையிலே மாற்றம் வந்துவிட்டது. மனிதர் பணப்பிரியராக தான் இருப்பாங்க, பணம் சம்பாதிக்கிறதா நோக்கமா இருக்கும். அவங்க அநீதியா தான் நடப்பாங்க. வசனத்துல சொல்லி இருக்குது இல்ல, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. கடைசி காலம் இப்படிதான் இருக்கு. இதெல்லாம் நமக்கு கடைசி காலம் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். அப்ப கிறிஸ்தவர்கள், தேவ பிள்ளைகள், கடைசி காலத்தில் வந்திருக்கிற நாம் ஆண்டவரை சந்திக்க நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்வதில் தான் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இன்னும் உலகத்தில் வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், அந்த காரியம் இந்த காரியம் என்று உலக காரியத்தின் மீது நாட்டம் கொள்ளாதபடி மேலான காரியத்தை நாடுகிறவர்களா நம்ம மாறணும். என்ன இனி நடக்க போகிற சம்பவங்கள் என்ன? கடைசி காலம் சொன்னா 3 சம்பவம் நடக்க போகிறது. நல்ல கவனிங்க. இனி நடக்க போகிறது 3 காரியம். ஒன்று, இயேசுவனுடைய வருகை, ரகசிய வருகை. இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகை தான் அடுத்து நடக்க போகிறது. அவர் வரும் பொழுது மத்திய ஆகாயத்திலே வந்து நிற்பார். எக்காலம் தொனிக்கும். அவர் தன்னுடைய பிரதான பலமுள்ள தூதரோடு கூட வருவார். 1 தெசலோனிக்கேயர் 4 எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் வருவார். அவர் மத்திய ஆகாயத்திலே இயேசு வந்து நிற்பார். எக்காலம் தொனிக்கும் போது முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். அதுதான் 1 தெசலோனிக்கேயர் 4 வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் மரித்து அடக்கமணப்பட்டவர்கள் மகிமையான சரீரத்தோடு எழுந்து கண்ணிமை நேரத்தில் மத்திய ஆகாயத்தில் இயேசுவை போய் சந்திப்பார்கள். இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம். இனி அதுதான் நடக்க போகிறது, இயேசுடைய ரகசிய வருகை. சிலர் சொல்லுவாங்க, ரகசிய வருகைலாம் பைபிள்ல இல்லையே,
அப்படின்னு அந்த வார்த்தை இல்லை என்பதற்காக அப்படி அல்ல. 3 இடத்துல சொல்லப்படுகிறது அவருடைய வருகை திருடனை போல் இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷத்திலும் இருக்கிறது, சுவிசேஷத்திலும் இருக்கிறது. அவர் திருடனை போல வருவார். திருடன் எப்படி வருவான்? சொல்லிட்டு வருவான்னா, ஃபோன் பண்ணி 3 மணிக்கு உங்க வீட்டுக்கு திருட வரேன்னு சொல்லிட்டு வருவான். அவன் ரகசியமாய் வருவான். அதுதான் ஆவியானோர் குறிப்பிடு, ரகசியமாய். அவன் எப்போ வருவார் தெரியாது. அவரால் தான் திருடனை போல அவர் வருவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. திருடுறதுக்கு தான் அவர் வருகிறார். யாரை திருடுறதுக்கு? ஒரு திருடன் வீட்டுக்குள்ள வந்தா எதை திருடுவான்? வீட்டில் இருக்க பழைய விளக்குமாறையும் பழைய செருப்பையுமா திருடுவான்? விலையேறப்பட்டது எங்க இருக்குது? தங்கம் எங்க வச்சிருக்கிறீங்க, ஒரு காஸ்ட்லியான பொருள் எங்க வச்சிருக்கிறீங்க, அதைத்தான் திருடுவான். அப்ப இயேசு திருடனாய் வந்து கொள்ளடிச்சிட்டு போயிடுவார். எதை திருடுவாரு? குடிகாரனையும் விபச்சாரக்காரனையும் துன்மார்க்கனையும் லஞ்சம் வாங்குறவனையும் சர்ச்சில் சண்டை போடுறவனையும் அவனைய கூட்டிட்டு போவாரு. ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று தேசத்துக்கு ஜெபிக்கிற மணிகளை கொண்டு போயிடுவார். விலையேறப்பட்ட ஆத்மாக்களை கொண்டு போவார். அல்லேலூயா. இதுதான் ரகசிய வருகையில நடக்க போகிறது. முதலாவது, கர்த்தருக்குள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவங்க எழுந்திருப்பாங்க. மகிமின் சரீரத்தோடு மத்திய ஆகாயத்தில் இயேசுவை சந்திப்பாங்க. அதன் பிறகு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவை சந்திப்போம். அப்ப மத்திய ஆகாயத்தில் ஒரு பெரிய சந்திப்பு. மணவாளனாக இயேசு வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. அதன் பிறகு ஆயத்தமாயிருக்கிறவர்கள், நல்லா அறிந்து கொள்ளுங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அந்நிய பாஷெல்லாம் பேசுவேன், அதனால நீங்க வருகையில போயிடலான்னு நினைச்சிடாருங்க. ஆயத்தமா இருக்கிறவங்க சொல்லுங்க, ஆயத்தமா இருக்கிறவர்கள். அப்படிதான் 10 கன்னிகைகள் மணவாளனை சந்திக்க போனாங்க. 10 பேருமே மணவாளனுடைய வருகையை விசுவாசித்தாங்க. மணவாளனை சந்திக்க தான் போனாங்க. 10 பேரும் விளக்குலாம் வச்சிருந்தாங்க. மணவாளன் வருகிற சத்தம் கேட்ட உடனே எத்தனை பேர் உள்ள போனாங்க? வீட்டுக்குள்ள 5 பேர். 10 பேரும் வந்தாங்களே, விளக்கெல்லாம் வச்சிருந்தாங்களே, இயேசுவை விசுவாசித்தாங்களே, மணவாளன் வரப்போகிறான்னு எதிர்பார்த்தாங்களே. எதிர்பார்க்கிற எல்லாரும் போக முடியாது. ஆயத்தமா இருக்கிறவர்கள், அவங்க ஆயத்தமா இருந்ததுனால போயிட்டாங்க. ஆயத்தமா இல்லாதவர்கள் இந்த பூமியில மிச்சமாய் வைக்கப்பட்டுருவாங்க. நீ ஆயத்தப்பட்டுட்டு வா, உபத்திரவ காலத்தில் ஆயத்தப்படு என்று வச்சிருவார். அப்ப எப்பவுமே நம்ம ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. தினமும் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே உம்முடைய வருகை இன்றைக்கு இருந்தாலும் நான் உம்முடைய சமூகத்துக்கு வரணும், என் ஆயத்தப்பட, அந்த உணர்வோட வாழணும். கிறிஸ்தவர்கள் இன்னும் எத்தனையோ வருஷம் இருக்க போது இஷ்டப்படி வாழலாம் நினைச்சுக்கிட்டு வாழக்கூடாது. நீங்க அப்புறம் இந்த பூமியில கைவிடப்பட்டு விடுவீர்கள். எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். அவர் திருடனை போல வருவார். எக்கால சத்தம். ஆயத்தமா இருக்கிறவங்க காதுல தான் எக்கால சத்தம் கேட்கும். மற்றவங்களுக்கு அந்த சத்தம் கேட்காது. காதுல தொனித்த உடனே அவங்க மறுரூபமாக்கப்பட்டு கண்ணிமை நேரத்தில் மறுரூபமாக்கப்படுவோம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் பவுல் அதை பற்றி எழுதுகிறார். கண்ணிமை நேரத்தில் மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவோடு இருப்போம். அப்ப மத்திய ஆகாயத்தில் ஆண்டவரை சந்திக்க கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழும்பிடுவாங்க. ஆயத்தமாயிருக்கிற தேவ பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய ஆகாயத்தில் ஒரு கூட்டமாய் சந்திப்போம். அதன் பிறகு ஆண்டவர் எல்லாரையும் அழைத்து கொண்டு பரலோகத்திற்கு செல்லுவார். பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து நடைபெறும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து. அப்போ மணவாளனாகிய இயேசுவோட மணவாட்டியாகிய சபைனா ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று வரைக்கு ஆயத்தமா இருக்கிறவங்க தான். அவங்க தான் இயேசுவோடு கூட பரலோகத்துக்கு செல்ல முடியும். அப்ப 7 வருடம் அங்கே வெறும் 7 வருஷம் ஆண்டவர் விருந்து பண்றாராம். சில கல்யாணம் 7 நாள் சொல்லுவாங்க விருந்து. நம்ம ஆண்டவர் நமக்கு எத்தனை வருஷம் விருந்து வச்சிருக்கிறாரு? 7 வருஷம் கல்யாண விருந்து. ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவார். கண்ணீர் யாவும் துடைக்கப்படும். அப்பதான் நம்ம உபத்திரவத்திற்கெல்லாம் முடிவு. அந்த 7 வருஷம் இந்த பூமியில இன்னொரு காரியம் நடைபெறும். 2வது ஒரு நிகழ்வு. முதலாவது இயேசுடைய ரகசிய வருகை இனி நடக்க போவது. 2வது ஒரு காரியம் நடக்கும், அந்தி கிறிஸ்துவின் வருகை. அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். அந்த மாதிரி பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டவுடன் இயேசுடைய ரகசிய வருகைக்கு பிறகுதான் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான்.
அப்போ அவன் முழு உலகத்தை ஆளுகை செய்கிற ஒரு அரசியல் தலைவன், பொலிட்டிக்கல் லீடர் எழும்புவான். இப்பவே பாருங்களேன், ஒரே தேர்தல், ஒரே எக்ஸாம், ஒரே கார்டு, எல்லாமே ஒண்ணுன்னு பேசுறாங்க. பார்த்திருக்கீங்களா? இது இவங்க பேசுறது இல்லை, இது கடைசி காலம் என்பதற்கு அடையாளம். முழு உலகத்திற்கு ஒரு லீடர் எழும்புவான். இப்போ பொருளாதாரத்தில் எல்லா தேசமும் பாதிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க தேசம் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்து கொண்டே வருகிறது. வேலை இல்லாத பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. அதனால ஜனங்களுக்கு வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியல, இஎம்ஐ கட்ட முடியல. அதனால தெருக்களிலே மக்கள் வந்துகிற சூழ்நிலை. சீனா தேசம்தான் எல்லாத்துக்கும் காரணம் சொன்னப்பட்டது. இப்ப சீனாவில் பொருளாதார நெருக்கடி வந்துவிட்டது. சீனாவும் பாதிக்கப்பட்ட நிலைமைக்கு வந்துவிட்டது. இப்படி உலக நாடுகள் எல்லாம் பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. அப்போ உலக தலைவர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க? நம்ம பொருளாதாரத்தில் தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு லீடர் நமக்கு வேணும், உலகம் முழுவதையும் நடத்தக்கூடிய ஒரு தலைவர் நமக்கு வேணும் என்பதான ஒரு சிந்தை எல்லாருக்குள்ளும் உண்டாகும். அப்பொழுது அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். அவனை முழு உலகத்துக்கும் தலைவனாக ஏற்படுத்துவார்கள். அவன் எருசலேமை மையமாய் வைத்து முழு உலகத்தையும் ஆட்சி பண்ணுவான். இதெல்லாம் பைபிள்ல எழுதியிருக்கு. நான் வசனத்தை எடுத்து சொல்ல டைம் இல்லை, அதனால பைபிள்ல இருக்கிறத உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். எருசலேமை மையமாய் வைத்து முழு உலகத்தை அவன் ஆட்சி பண்ணுவான். அவனுக்கு 7 வருடம் கொடுக்கப்படுகிறது. அந்த 7 வருடமும் அவன் ஆட்சிக்கு வந்தவன அடுத்த நிமிஷம் சொல்லுவான், அவனுடைய முத்திரை அல்லது அவனுடைய சொல்லுகிற ஒரு அடையாளம், அவனுடைய எண் நம்பர் 666 என்பதை நெற்றியிலாவது வலது கையிலாவது பதித்து கொள்ள வேண்டும். அவங்க தான் வாங்க முடியும், விற்க முடியும். இப்போ நீங்க யோசித்து பாருங்களேன், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால நீங்க ட்ரெயின்ல போகணும், பஸ்ல போகணும், விமான டிக்கெட் எடுக்கணும்னா காசு கொடுத்தா கிடைச்சிரும். ஒரு ஹோட்டல்ல போய் தங்கன்னா காசு கொடுத்தா தங்கிடலாம். இப்போ அப்படி தங்க முடியாது. ஆதார் கார்டு கொடுங்க. ஆதார் கார்டு இல்லாம ஒரு ஹோட்டல்ல உங்களால் தங்க முடியாது. ஆதார் கார்டு இல்லாம பஸ் டிக்கெட் எடுக்க முடியாது. ஆதார் கார்டு இல்லாம ட்ரெயின் டிக்கெட் எடுக்க முடியாது. அந்த பழக்கம் வந்துவிட்டது. இந்தியாவிலும் எல்லா நாடுகளிலுமே வந்துவிட்டது. ஒரு கார்டு அடையாளம், நீதான் என்பதற்கு அடையாளம் இருந்தாதான் உனக்கு போக முடியும், இல்லைன்னா முடியாது, உள்ள விட மாட்டாங்க. நீங்க டிக்கெட்டே எடுத்திருந்தாலும் விமான நிலையத்தை வெளியே நிறுத்திடுவான். ஆதார் கார்டு இல்லைன்னா உள்ள விட. டிக்கெட் இருக்குது ஐயா, 10,000 கூட டிக்கெட், அது இருக்கட்டும், ஆதார் கார்டு கொடு. ஆதார் கார்டு இல்லாம உள்ள விட மாட்டான். இதான் உண்மை. அதே இப்ப ஆதார் கார்டா இருக்குது. அந்தி கிறிஸ்து வந்த உடனே கார்டு தேவையில்லை, நெத்தியில பதிச்சிடுறேன். உங்க நெத்தியிலையும் வலது கையிலையும் அடையாளத்தை பதித்து விடுவான். அது அந்தி கிறிஸ்தவனுடைய அடையாளம், அந்தி கிறிஸ்தவனுடைய சீல். அதை நம்ம பதித்து கொள்ள வைப்பான். அது இருந்தாதான் நீங்க கடையில போய் ஒரு பொருள் வாங்கினா கூட அந்த அடையாளம் இருக்கணும். நீங்க சாப்பிட போனாலும் அந்த அடையாளம் இருக்கணும். அந்த அடையாளம் இல்லாம எங்கேயும் போக முடியாது. அந்தி கிறிஸ்துவின் அடையாளத்தை வாங்கினால் அவங்க நரகத்தின் அக்னியிலே பங்கு பெறுவார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது. அந்தி கிறிஸ்துவின் அடையாளத்தை எப்போ ஒரு மனிதன் வாங்கிட்டானோ அவன் நரகத்துக்கு தப்பவே முடியாது. சாத்தான் ஒரு சீல் குத்திட்டான், நீ என் கூட நரகத்துக்கு வரப்போகிற என்பதாக. அதனாலதான் அந்த அந்தி கிறிஸ்துவின் அடையாளம் நம்ம நெத்தியிலேயோ கையிலேயோ குத்தி விடாதபடி நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஒன்று, அவன் வெளிப்பட முன்னால வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும். அதன் பிறகு உபத்திரவம் ஆரம்பிக்கும். அந்தி கிறிஸ்து வந்தவுடனே சர்வாதிகார ஆட்சி பண்ணுவான். முழு உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பான். அவன் அந்த எல்லாருக்கும் முத்திர குத்த வச்சிருவா. சில நாட்களுக்குள்ளே அதற்கான எல்லா ஆயத்தங்களும் செய்யப்பட்டு விட்டது. நம்முடைய நெற்றியிலோ வலது கையிலோ அதை பதித்து விடுவான். இப்ப அமெரிக்காவில் ஒரு சிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. அரிசியை விட சின்ன சிப். இப்போ எது சிப் இல்லாம எதுவுமே இயங்காது. பார்த்துருக்கீங்களா? செல்போனாக இருக்கட்டும், காரு கூட இப்ப சிப்பு போடாம காரு இயங்காது. அந்த சிஸ்டம் வந்து விட்டது. இப்ப வர்ற எல்லா கார்லயும் சிப்பு போடுவாங்க, செல்போன்ல சிப்பு போடுவாங்க, எந்த பொருளை பயன்படுத்தாலும் சிப்பு போடுவாங்க. இப்போ அரிசியை விட சின்ன சிப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க அமெரிக்காவில். அரிசியை விட சின்னது. அந்த சிப்புக்குள்ள 20 லட்சம் இன்ஃபர்மேஷனை சேகரிக்க முடியுமா? 20 லட்சம் இன்ஃபர்மேஷனை உள்ள வைக்க முடியும்.
அரிசியை விட சின்ன சிப்புக்குள்ள. அப்போ நம்மளை பற்றி எல்லா விவரமும் அதுக்குள்ள இருக்கும். இப்போ ஆதார் கார்டை கொடுத்து அவங்க வந்து தட்டி பார்த்த உடனே நீங்கள் உங்கள் பேர் என்ன, ஊர் என்ன, பிறந்த தேதி என்ன, எந்த ஊர், எங்கே வேலை செய்கிறீங்க, எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க, உங்கள் ஃபேமிலி என்ன, எல்லாத்தையும் பார்த்துருவாங்க கம்ப்யூட்டரில். இப்போது அந்த அரிசிக்குள்ள எல்லா இன்ஃபர்மேஷனையும் வச்சுட்டா நெத்தியை செக் பண்ண உடனே உங்களுடைய முழு இன்ஃபர்மேஷனும் அதில் இருக்கும். 20 லட்சம் இன்ஃபர்மேஷனை சேர்க்க முடியும். இப்போவே கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் சீக்கிரத்தில் பாருங்கள், விரும்புகிறவங்க பதித்து கொள்ளலான்னு வரும். இன்னும் அறிவிச்சிருவாங்க. விரும்புகிறவங்க நீங்கள் அதை நெத்தியிலேயோ வலது கையிலே பதித்து கொள்ளலான்னு வரும். அந்தி கிறிஸ்து வரும்போது கட்டாயமாக்கி விடுவான். இப்போதே அடையாளம் தோன்ற ஆரம்பித்து விட்டது. அதனால தான் நம்ம வந்து இந்த காலம் கடைசி காலம், கடைசி வினாடிக்குள் வந்துவிட்டோம் என்ற உணர்வு நமக்குள்ள இருக்க வேண்டும். அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது சீக்கிரத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சொல்லுதல் சீக்கிரத்தில் அறிவிப்பு கொடுப்பாங்க. அதை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் நரகத்துக்கு தப்பவே முடியாது. அது அந்தி கிறிஸ்துவனுடைய அடையாளம். அதில் கவனமாக இருக்கணும். இது ஒன்று. அந்தி கிறிஸ்து எருசலேமை மையமாய் வைத்து முழு உலகத்தை ஆட்சி பண்ணுவான். முதல் 3.5 ஆண்டு காலம் உபத்திரவ காலம். உபத்திரப்படுத்துவான் கிறிஸ்தவர்களை. பைபிள் இருக்கக்கூடாது, ஜெபம் இருக்கக்கூடாது, சர்ச்சை நடத்தக்கூடாது, எல்லாத்தையும் வந்து உபத்திரப்ப. பைபிள் இருந்தாலே அவங்களை கொலை பண்ணிடுவான். ஜெபிச்சாலே அவங்களை கொண்டு போய் சித்திரவதை பண்ணி அழிச்சிருவான். சர்ச்சுக்கு போக முடியாது, ஜெபம் நடத்த முடியாது. அந்தி கிறிஸ்து முழு கண்ட்ரோல் எடுத்து காரியங்களை செய்வான். முழு உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவான். அது மாதிரி இப்போ அதுக்கான வேலைகள் தான். எல்லார் கையிலையும் செல்போன் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி கண்ட்ரோல் பண்ணுவான்? நான் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிறேன், உங்களை கூட கண்டுபிடிச்சிருவான். என்ன செல்போன் இல்லாமல் உங்களால் இருக்க முடியாது. அந்த சூழ்நிலையை உண்டாக்கிட்டான். செல்போன் எல்லார் கையிலும் இருக்குதா? எல்லார் கையிலும் இருக்கு. செல்போன் இல்லாமல் ஒரு ஆள் கூட இல்லை. அப்போ செல்போன் அது வழியாகத்தான் நீங்கள் எங்கே போகிறீங்க, என்ன செய்யுங்க, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவான். அது மாதிரி இப்போ நடக்க ஆரம்பித்து விட்டாரு. உலகத்தில் ஒரு பெரிய பணக்காரங்க அமெரிக்காவில் ஒரு பெரிய செல்வந்தர் 150 சேட்டலைட் விட்டுருக்கான். 150 சேட்டலைட். அதன் வழியாகத்தான் இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாமே, செல்போன் கனெக்ஷன் எல்லாம் கிடைக்கிறது. இப்போ இன்னும் 450 புதிய சேட்டலைட்டை விட பிளான் நடந்து கொண்டிருக்கிறது. முழு உலகத்தையும் இன்ச்சு பை இன்ச்சா கண்காணிக்கக்கூடிய சேட்டலைட். எதுக்கு? காட்டுக்குள்ள அமேசான் காடு எத்தனையோ மைல்கள் உள்ள பெரிய காடு, அங்கே மனுஷர்கள் வாழ முடியாது. பெரிய சகாரா பாலைவனம், எத்தனையோ ஆயிரக்கணக்கான மைல்கள் உள்ள பாலைவனம், அங்கே வாழ முடியாது. அங்கெல்லாம் கூட சேட்டலைட் கனெக்ஷன் கொண்டு வந்துட்டான். எதுக்காக கொண்டு வரணும்? அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் எங்கே ஓடியும் தப்ப முடியாது. எந்த மலைக்குள்ளே ஒழிய முடியாது, காட்டுக்குள்ளே ஒழிய முடியாது, நீங்கள் பாலைவனத்தில் ஒழிய முடியாது. எல்லா அசைவுகளையும் கண்காணித்து முழு உலகத்தை கட்டுப்படுத்த அந்தி கிறிஸ்துவின் திட்டம். அதற்கான எல்லா வேலைகளும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. நல்ல அறிந்து கொள்ளுங்க. வெகு சீக்கிரத்தில் ஆண்டவருடைய வருகை இருக்கும். அதுக்கான எல்லா ஆயத்தங்களும் துரிதமாய் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ முதல்ல இயேசுடைய ரகசிய வருகை, அதன் பிறகு அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். அந்தி கிறிஸ்து ஒரு பொலிட்டிக்கல் லீடர். அப்புறம் வசனம் சொல்லுது கள்ள தீர்க்கதரிசி. கள்ள தீர்க்கதரிசி எப்படி ஆண்டவர் பிதா, குமாரன், பரிசுத்தாவியன் திருத்துவ தேவனோ அதே மாதிரி சாத்தானுக்கு திருத்தம் பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம், அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி. இந்த மூன்றும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்படுகிறாரு. அப்ப கள்ள தீர்க்கதரிசி ரிலிஜியஸ் லீடர். ஒரு ரிலிஜியஸ் லீடர், மத சம்பந்தமான தலைவர் எழும்புவார். முழு உலகத்திற்கு மத சம்பந்தமான ஒரு தலைவர், அதுதான் கள்ள தீர்க்கதரிசி. அவன் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு உதவி செய்வான் என்பதாக வேதத்திலே பார்க்கிறோம். இப்பவே உங்களுக்கு தெரியுமா, முழு உலகத்திலேயும் எல்லா மத தலைவர்களும் ஒன்று கூடி பேசுறாங்க. எல்லா மதங்களும் அன்பை பற்றி தான் பேசுது. எல்லா மதங்களும் வித்தியாசமா இருந்தாலும் கடவுள் ஒன்று தான். அதனால எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம கடவுளை தொழுது கொள்ளலாம். எல்லா புஸ்தகத்தையும் ஒன்று சேர்த்து பொதுவான ஒரு வேத புஸ்தகத்தை கொண்டு வரலான்னு பிளான் பண்ணி நடக்குது. கிறிஸ்தவ மத தலைவர்கள், இந்து மத தலைவர்கள், இஸ்லாமிய மத தலைவர்கள், அது மாதிரி யூத மத தலைவர்கள் ஏற்கனவே அமெரிக்காவில் கூடி கூடி பேசிட்டாங்க. பல முறை பேச்சுவார்த்தை நடத்தி ஆகிவிட்டாரு. ரொம்ப சீக்கிரத்தில் அறிவிப்பாங்க. நீங்க பாருங்க,
ஒரு ரிலிஜியஸ் லீடர் இவர் தலைமையில எல்லா மதங்களையும் ஒன்றிணைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பும்பாங்க. ஏமாந்து போயிடக்கூடாது. இந்த மத ஒன்றிணைப்புன்னு வர எதையும் நம்பிராதங்க. அது கள்ள தீர்க்கதரிசி எழும்புவதற்கு சாத்தானுடைய திட்டம். அதனால இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாத எதையும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இயேசு ஒருவர் தான் ஆண்டவர், இயேசு ஒருவர் தான் ரட்சகர் அப்படின்றத தவிர எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாம் பொதுதான், எல்லா கடவுளும் ஒண்ணுதான் சொல்ற எதையும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அது சாத்தானுடைய தந்திரம். அது அடுத்து வரப்போகிறது. சீக்கிரத்தில் இந்த அறிவிப்பு வரும், நீங்க பாருங்க. அப்போ அந்தி கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசி அங்க பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் என்கிற சாத்தானுக்கு துணையாக இருப்பாங்க. முதல் 3 வருஷ உபத்திரவ காலம் யூதர்கள் உதவி செய்வாங்க அந்தி கிறிஸ்துவுக்கு. என்றால் அவன் எருசலேமிலே தேவாலயத்தை கட்டி கொடுப்பான். எருசலேமிலே தேவாலயம் கட்டப்படும். அப்பொழுது சாத்தான் தேவாலயத்திலே தன்னை கடவுளைப் போல அமரும் பொழுது யூதர்கள் அறிந்து கொள்ளுவாங்க இவன் மேசியா அல்ல என்று சொல்லி அவனை எதிர்ப்பார்கள். அப்பொழுது மகா உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும். 3.5 ஆண்டு காலம் மகா உபத்திரவம், பெரிய உபத்திரவம் பூமியிலே உண்டாகும். அந்த நாளை விரும்புகிறவனுக்கு ஐயோ என்று வேதத்தில் சொல்லப்பட்டு மிக கொடூரமான காலமாயிருக்கும். சாத்தான் இரக்கமே காட்ட மாட்டான். மிக கொடூரமான காரியம். இந்த 7 வருஷம் முடிவில் இயேசு கிறிஸ்து பிரத்யட்சமாய் வெளிப்படுவார். 7 வருஷம்தான் சாத்தானுக்கு. அதன் பிறகு இயேசு பிரத்யட்சமாய் தன்னுடைய ஆரவாரத்தோடு தூதர்களோடு எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களோட அவர் இறங்கி வருவார், மகிமையாய் இறங்கி வருவார். அப்பொழுது பூமியின் சகல ஜனங்களுடைய கண்களும் இயேசுவை பார்க்கும். அவர் மேகத்தின் மீது இறங்கி வருவார். அப்பதான் எல்லாரும் நடுங்குவார்கள். அல்லேலூயா. அவர் மேகத்தின் மீது இறங்கி வரும்போது அவரை குத்தினவர்களை நோக்கி பார்ப்பாங்க. இன்னைக்கு இயேசுவை பரிகாசம் பண்ணணும் நடுங்கி போவான். ஐயா இவரா மெய்யான ஆண்டவர் என்று சொல்லி எல்லா மத தலைவர்களும் நடுங்கி போவார்கள். மக்களை ஏமாத்தினவங்கள நடுங்கி போவார்கள். தேசத்தை ஆளுகை செய்கிறேன்னு ஊழல் பண்ண அரசியல்வாதிகள் எல்லாம் நடுங்கி போவார்கள். அவர் ராஜாதி ராஜாவாய் கத்தாதி கத்தாவாக இயேசு வருவார். முழு உலகத்தை ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜாவாய் வருவார். அவருடைய பாதங்கள் ஒலிவமலையிலே நிற்கும். வசனம் சொல்லுகிறது ஒலிவமலையிலே அவருடைய பாதங்கள் நிற்கும். ஒலிவமலை 2ஆக பிளக்கும். அங்கிருந்து எருசலேம் பட்டணத்துக்குள்ள இயேசு ராஜாவாக நுழைவார். கடைசி யுத்தம் நடைபெறும். அருமகதோம் என்கிற இடத்துல ஃபைனல் வார் நடைபெறும். சாத்தான் தன்னுடைய ஜனத்தை கூட்டிக் கொண்டு யுத்தம் பண்ணுவான். ஆண்டவர் தன்னுடைய தூதர்களோடு நாமும் ஆண்டவரோடு இணைந்து யுத்தம் செய்வோம். அந்த யுத்தம் நடக்கிற இடம் அருமகதோன். இஸ்ரவேல் தேசத்துல வடபகுதியில் கர்மேல் மலையிலிருந்து பார்த்தா ஒரு பெரிய வேலி இருக்கிறது. அங்குதான் கோடிக்கணக்கான மக்கள் நிற்க முடியும். ஒரு சமவெளி. மற்ற இடமெல்லாம் இஸ்ரவேல் தேசம் மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம். அங்குதான் அந்த யுத்தம் நடக்கும் என்று பரிசுத்தவான்கள் கணித்திருக்கிறாங்க. அந்த இடத்துல யுத்தம் நடைபெற்று சாத்தான் பாதாளத்தில் அடைக்கப்படுவான். ஆண்டவர் தம் தூதர்களை வைத்து கட்டி அவனை பாதாளத்தில் அடைத்து விடுவார். 1000 வருஷம் சாத்தான் பாதாளத்தில் அடைக்கப்படுவான். அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் நரகத்தின் அக்னியிலே தள்ளப்படுவார்கள். இனி அவங்க வெளியே வர முடியாது. சாத்தான் மாத்திரம் அவன் பாதாளத்தில் அடைக்கப்படுவான். நரகத்தில் அல்ல, பாதாளத்தில் அடைத்து வைக்கப்படுவான். அப்ப 1000 வருஷம் எருசலேமை தலைநகராக கொண்டு முழு உலகத்தையும் ஆண்டவர் இயேசு ஆட்சி பண்ணுவார். அவர்தான் ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, முழு உலகத்தை ஆளுகை செய்கிற ஆண்டவர். அவர் எருசலேமை மையமாய் வைத்து ஆளுகை செய்வார். இது எல்லாமே வேதத்தில் இருக்கு. இது எல்லாமே பைபிள் இருக்கிற காரியத்தை தான் உங்களுக்கு நான் விளக்கி சொல்லுகிறேன். முழு உலகத்தை ஆளுகை செய்யும் போது நாம் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அப்போ இந்தியாவின் பிரதமர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர், ஒரு மாவட்டத்தினுடைய கலெக்டர், கவர்னர், ஒரு தாசில்தார் எல்லாம் நீங்க தான். நாம் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். வசனம் இருக்குல்ல, அவரோடு கூட பாடுகளை சகித்து அவரோடு ஆளுகை செய்வோம். முழு உலகத்தையும் இயேசு ராஜாவாய் இருப்பார். அவரோடு கூட பாடுபட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியர்கள் தான் முழு உலகத்தில் அதிகாரிகளாக ஆளுகை செய்வார்கள். இது வசனம் சொல்லுகிற சத்தியம். அல்லேலூயா. அப்ப லஞ்சம் இருக்காது,
ஊழல் இருக்காது, மதுபானம் இருக்காது, விபச்சாரம் இருக்காது, வேசித்தனம் இருக்காது, கொலை இருக்காது, திருடு இருக்காது, பாவமே இருக்காது. என்ன, சாத்தான் அடைக்கப்பட்டு விட்டான். சாத்தான் பாதாளத்தில் அடைக்கப்பட்டதுனால எல்லா பாவத்தை தோண்டுகிறவன் சாத்தான். அவன் முடக்கப்பட்டதுனால முழு உலகமும் மறுரூபமாக்கப்பட்டு விடும். 1000 வருஷ அரசாட்சி, மரணம் இருக்காது, வியாதி இருக்காது, பயம் இருக்காது. அதுதான் இயேசுவுடைய ஆட்சியில. அல்லேலூயா. அன்னைக்கு ஆஸ்பத்திரி அவசியம் இருக்காது. அல்லேலூயா. அப்போ இயேசு முழு உலகத்தை ஆட்சி பண்ணுவார். அப்பதான் எல்லா மக்களுக்கும் எல்லா தேவை. அங்க அப்போ ஏழைகள், தருத்தரம், பஞ்சம், பசி இருக்கவே இருக்காது. இயேசுடைய ஆட்சியில தான் எல்லா மக்களும் சம்பூரணமாய் சாப்பிட்டு மகிழ்ந்து இருப்பாங்க. 1000 வருஷம் இயேசு ஆட்சி பண்ணுவார். அந்த டைம்ல மிருகங்கள் கூட மனிதனை தாக்காது. மிருகங்கள் புல்லு மேயும், சிங்கம் ஆட்டுக்குட்டியோட படுத்துக் கொள்ளும். பாருங்க, ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாக புல் மேயும். புலி புல்லு மேயுமா? புல்லி பசித்தாலும் புல் மேயாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இயேசுவின் ஆட்சியில புலி புல்ல தான் சாப்பிடும். எந்த மிருகத்தையும் தாக்காது, மனிதனை தாக்காது. மிருகங்கள் கூட மறுரூபமாக்கப்பட்டு விடும். அப்ப இயேசுடைய ஆட்சியில தான் எந்த தீங்கும் உண்டாகாது. சின்ன கை குழந்தை விரியன் பாம்பு புற்றுக்குள்ள கையை விட்டு பாம்போடு விளையாடும், பாம்பு தீண்டாது. அந்த மாதிரி பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த காலம் ஒன்று வருகிறது, அதுதான் பொற்காலம், அதுதான் இயேசுவின் ஆட்சி காலம். வேற ஒருவர் அந்த ஆட்சி தர முடியாது. இயேசுதான் அந்த மாதிரி ஆட்சியை தர முடியும். இதுதான் இனி நடக்க போகிற சம்பவம். நல்ல கவனிங்க. இயேசுடைய ரகசிய வருகை, அதன் பிறகு அந்தி கிறிஸ்து வெளிப்படுவார். 7 வருஷம் கழிச்சு இயேசுடைய பகிரங்க வருகை. 1000 வருஷம் கழிச்சு சாத்தான் மறுபடியும் திறந்து விடப்படுவான். அதன் பிறகு கோக மாகோக அழைத்து யுத்தம் பண்ணுவான். ஃபைனல் யுத்தம், சாத்தான் நரகத்திலே தள்ளப்படுவான். புதிய பூமி, புதிய வானத்தை சிருஷ்டித்து பரலோகமும் பூலோகமும் இணைக்கப்படும். அப்போ நித்திய காலமா இயேசுவோட நம்ம வாழ்ந்திருப்போம். அதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். அதனாலதான் நம்ம இந்த சத்தியத்தை போதித்து இதுக்காக இவ்வளவு பிரயாசப்படுகிறோம். இது நடக்க போகிறது. 3வது ஒரு காரியம் நடக்க போகுது. இயேசுடைய ரகசிய வருகை, அந்திகிறிஸ்து வெளிப்பாடு. இதான் உடனே நடக்க போகிற சம்பவம். இதுக்கு முன்னால ஒரு காரியம் நடக்கணும். என்னன்னா, உலகம் தழுவின எழுப்புதல். இது கடைசி கால உலக எழுப்புதல். அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு உலகம் முழுவதில் 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஏறக்குறைய 800 கோடி மக்கள் உலகம் முழுவதிலும் இருக்கிறாங்க. நாம் வாழ்கிற ஆசியா கண்டத்தில் தான் கிட்டத்தட்ட பாதிக்கும் அதிகமான மக்கள் இருக்கிறோம். இந்தியாவில் 145 கோடி மக்கள் வந்துட்டாங்க. சீனா தேசம், ரஷ்யா தேசம், பெரிய பெரிய தேசம் ஆசியா கண்டத்தில் தான் இருக்கிறது. 2வது ஐரோப்பா கண்டம், அமெரிக்கா கண்டம், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இதெல்லாம் சேர்ந்து ஆஸ்திரேலியா கண்டம் இப்படி காணப்படுகிறது. அப்ப 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இதில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க? எத்தனை பேர் வருகைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க? சில கோடிகள் தான் இருக்கும். அப்போ நிறைய பேர் பாருங்க, பாவத்திலும் சாபத்திலும் கட்டுண்டு சாத்தானுடைய வஞ்சகத்தன்மையில பிடிபட்டு கண்கள் குருடாக்கப்பட்டு, ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டு, பிசாசுக்கும் தெய்வத்துக்கு வித்தியாசம் தெரியவில்லை, உண்மைக்கும் பொய்யுக்கும் வித்தியாசம் தெரியவில்லை. இன்றைக்கு உலகம் முழுதுமே இந்த நிலைமை காணப்படுகிறது. ஒரு பக்கம் மந்திரவாதம் பெருகி கொண்டிருக்கிறது, ஒரு பக்கம் ஓரினை சேர்க்கை பெருகி கொண்டிருக்கிறது, ஒரு பக்கம் குழந்தைகள் கடத்தல், குழந்தைகள் கொலை பண்ணப்படுவது பெருகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் நடக்கிறத யோசித்து பாருங்க. இந்தியாவிலே மட்டும் ஒரு வருஷத்துல 1 லட்சத்துக்கும் அதிகமான குழந்தைகள் காணாமல் போகிறார்கள். மிஸ்ஸிங். 1 லட்சத்துக்கும் அதிகமான குழந்தைகள் ஒரு வருஷத்துல காணாமல் போறாங்க. சின்ன சின்ன குழந்தைகள், 12 வயசுக்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகள் எங்க போறாங்க? அந்த குழந்தைகளை வச்சு என்ன பண்றாங்க? அந்த குழந்தைகளை கொண்டு போய் பிச்சை எடுக்க பயன்படுத்துவது ஒரு சின்ன கூட்டம். இன்னொரு கூட்டம் அந்த சின்ன பிள்ளைகளை பாலியல் சம்பந்தமான பாவத்துக்கு அந்த பிள்ளைகளை சித்திரவதை பண்ணி அடிமைப்படுத்துகிறார்கள். அது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் பிள்ளைகளை நரபலி செலுத்தி பிள்ளைகளுடைய ரத்தத்தை சிந்த பண்ணுகிறார்கள். இது ஒரு பக்கம். சீரியஸா யோசிங்க. இந்தியாவில் நடக்கிற காரியம். ஒரு வருஷத்துக்கு 8000 வாலிப பிள்ளைகள் குஜராத் மாநிலத்தில் மட்டும் காணாமல் போய்விட்டார்கள். என்ன ஆனாங்க?
அவங்கள பற்றி என்ன பண்ணாங்க தெரியாது, யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. இனிமே நடக்கிற காரியத்தை யோசித்து பாருங்க. குஜராத்தில் மட்டும் ஒரு வருஷத்துல 8000 வாலிப பிள்ளைகள் காணாம போறாங்கன்னா இந்தியா முழுவதும் எவ்வளவு யோசித்து பாருங்க. இங்க மட்டுமல்ல, நான் இந்தியாவை நினைச்சு துக்கப்பட்டு ஜெபிச்சா அமெரிக்காவுக்கு போயிருந்த கடந்த ஜூலை மாதம் அங்குள்ள ஒரு நியூஸ்ல சொல்றேன், அமெரிக்க நியூஸ்ல, இங்கிலீஷ் நியூஸ்ல சொல்றான், ஒரு வருஷத்துல 3 லட்சம் குழந்தைகள் அமெரிக்காவில் காணாமல் போகிறார்கள். நம்ம நாட்டை விட இன்னும் 2 மடங்கு 3 லட்சம் குழந்தைகள். டிவியில நியூஸ்ல சொல்றான், டிஸ்கஸ் பண்றான், என்ன ஆகுறாங்க அந்த குழந்தைகள் அமெரிக்காவிலே மிஸ்ஸிங். அதனால ரொம்ப கவனம் செலுத்துறாங்க பிள்ளைகள் காரியத்துல. ஆனாலும் குழந்தைகள் காணாம போறாங்க. உலகத்தில் என்ன நடக்கிறது? பிள்ளைகள் காணாம போறாங்க, வாலிப பிள்ளைகள் கடத்தப்படுறாங்க. இந்தியாவில் ஒரு நாளைக்கு 20 வாலிப பெண் பிள்ளைகள் கடத்தப்பட்டு விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். போதை ஊசி போட்டு போதை மருந்து கொடுத்து அவங்களை கட்டாயமா விபச்சாரத்துக்குள்ள ஆக்குகிறாங்க. இந்தியாவில் ஒரு நாளைக்கு 20 வாலிப பெண் பிள்ளைகள். என்ன நடக்கிறதுன்னு யோசிச்சு பாருங்க. எந்த தேசத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம், எந்த நாட்டுக்கு போனாலும் இன்னைக்கு அதுதான் கதை. கடைசி காலம், இது கடைசி காலம். அப்ப இதெல்லாம் மாறணுமானா என்ன நடக்கணும்? ஒரே ஒரு காரியம், எழுப்புதல் வந்தாகணும். எழுப்புதல் தான் இதெல்லாம் மாற்ற முடியும். எழுப்புதல் மூலமாக தான் இந்த தீமைகள் அழிக்கப்பட முடியும். எழுப்புதல் மூலமாகத்தான் சாத்தானுடைய வல்லமைகள் முடக்கப்பட முடியும். அதனாலதான் கடைசி கால எழுப்புதல் என்பது ரொம்ப முக்கியம். தேவனுக்கு அது ரொம்ப முக்கியம். அந்த தரிசனத்தை ஆண்டவர் உண்டாக்கி கொண்டே இருக்கிறார். எழுப்புதல் தரிசனம் வந்து கொண்டு இருக்கிறாரு. அதனால இந்த எழுப்புதல் இனி நடக்க போகிறது ரொம்ப முக்கியமான காரியம் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த எழுப்புதல் வந்து ஆகணும். சரி, எழுப்புதல்னா இப்ப எல்லாருமே எழுப்புதல் பெயரை பயன்படுத்துறாங்க, பார்த்திருக்கீங்களா? ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சாலும் ஒரு பெயரை போட்டு எழுப்புதல் சபை. முளிர்வு ஜபம் நடத்தினால் எழுப்புதல் முளிர்வு ஜபம். இப்ப கம்யூனியன் சர்வீஸ் கூட வந்து விட்டாரு. எழுப்புதல் திருவிருந்த ஆராதனை விளம்பரம் பண்றாங்க, பாத்தீங்களா? இனிமே எழுப்புதல் திருமணம்னு அடிப்பாங்க பாருங்க. அடுத்து கல்யாண கார்டுல எழுப்புதல் திருமணம் அப்படி அடிப்பாங்க. எல்லாம் எழுப்புதல் வார்த்தையை சேர்த்து கொள்ள ஆரம்பிச்சு, எழுப்புதல் வார்த்தை பயன்படுத்தாட்டா முடியாதுன்ற நிலைமை வந்து விட்டாரு. உலகம் முழுவதுமே எழுப்புதல் வார்த்தை பிரபலமாகிவிட்டது. ஏன்னா ஒவ்வொரு 10 வருஷம், இந்த டிகேடுன்னு சொல்லுவாங்க, 10 இயர்ஸ், உலக சபை தலைவர்கள், ஆவிக்குரிய தலைவர்கள் கூடி ஜெபம் பண்ணி அவங்க ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி ஊழியம் செய்வதற்கு ஒரு தலைப்பு கொடுப்பாங்க. அதாவது இந்த 10 வருஷம், அதாவது டிகேட் ஆஃப் யூத். டிகேட் ஆஃப் யூத்னா வாலிபர்கள் மீது கவனம் செலுத்துக இந்த 10 வருஷம் சபைகள் கவனம் செலுத்தி ஊழியம் செய்யணும்னு சொல்லுவாங்க. டிகேட் ஆஃப் பிரேயர் அப்படின்னா இந்த 10 வருஷம் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, எல்லா சபைகளும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. டிகேட் ஆஃப் காஸ்பல் அப்படின்னா சுவிசேஷ ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அந்த 10 வருஷம். இந்த 2020 30 வரை 10 வருஷத்துக்கு உலக ஆவிக்குறை தலைவர்கள் கூடி டிகேட் ஆஃப் ரிவைவல் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. 2020 30க்குள்ள எழுப்புதலின் 10 வருடங்கள். அதனால்தான் உலகம் முழுவதும் எல்லா சபைகளும் எழுப்புதலை பற்றி பேசுகிறது. அப்ப இது எழுப்புதலின் காலம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இயேசுடைய வருகைக்கு முன்னால, அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்னால ஒரு மாபெரும் எழுப்புதல் நடந்தாகணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதுக்கு தான் நம்மை ஜெபிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த எழுப்புதல்னா என்னது, அது எப்படி வரும்? நம்ம எழுப்புதல் கூட்டம் அந்த காலத்துல இருந்து நடத்துறோமே, இது 40வது எழுப்புதல் கூட்டம், ரிவைவல் மீட்டிங் அப்படிலாம் சொல்றோம். நல்லா கைத்தட்டி டான்ஸ் ஆடி பாடிட்டா அது எழுப்புதல்னு நினைக்கிறோம். ஒரு பிரசங்கர் மைக் எடுத்து இங்கெங்க நடந்து துள்ளி குதிச்சு பிரசங்கிட்டா எழுப்புதல் பிரசங்கியார் அப்படின்னு சொல்றோம். எழுப்புதலை பற்றி நமக்கு சரியா தெரியாததுனால நம்ம கண்களில் பார்த்த உணர்ச்சி உண்டாக்குகிற காரியத்தெல்லாம் எழுப்புதல்னு நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனா வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த எழுப்புதல்னா என்ன என்பதை கவனமாய் பார்க்கணும். எழுப்புதல் யாரால கொண்டு வரப்படும்? மனிதனால் எழுப்புதல் கொண்டு வர முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் எழுப்புதலை கொண்டு வர முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் தான் எழுப்புதலை கொண்டு வர முடியும். எழுப்புதலுக்கான ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. யோவேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். யோவேல் 2:28. கடைசி நாட்களில், அந்நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை
ஊற்றுவேன். அதுல குமாரர், குமாரத்திகள், வாலிபர்கள், ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், வயதானவர்கள் எல்லார் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அதாவது அவுட்போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் த ரிவைவல். ஆவியானவர் ஊற்றப்படுதுதான் எழுப்புதல். எல்லாரும் சொல்லுங்க, ஆவியானவர் ஊற்றப்படுதல். அல்லேலூயா. ஆவியானவர் ஊற்றப்படுவது எழுப்புதல். அது மாத்திரம் ஆவியானவர் ஊற்றப்பட்ட என்ன நடக்கும்? மறுரூபம் உண்டாகும். டிரான்ஸ்பர்மேஷன் பை த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் த ரிவைவல். ஆவியானவர் ஊற்றப்பட்டு ஜனங்கள் மறுரூபமாவது தான் எழுப்புதல். சும்மா டான்ஸ் ஆடுறது எழுப்புதல் கிடையாது, சத்தம் போடுறது எழுப்புதல் கிடையாது. டிரான்ஸ்பர்மேஷன், பரிசுத்தாவியானுடைய வல்லமை ஊற்றப்பட்டு ஜனங்களுக்குள் ஒரு மறுரூபமாக்கப்பட்ட அனுபவம் வந்தா அதுதான் எழுப்புதல். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எழுப்புதல் வந்துட்டு என்ன நடக்கும்? வேதத்திலிருந்து உங்களுக்கு காண்பித்துட்டு நாம ஜெபிக்க போகிறோம். ஆவியானவர் ஊற்றப்பட்டா என்ன நடக்கும்? என்ன மாதிரி மாற்றம் வரும்? மறுரூபமாக்கப்படுதல்னா என்னது? டிரான்ஸ்பர்மேஷன்னா என்னது என்பதை நாம் அறிந்து ஜெபிக்கணும். முதல் நூற்றாண்டில் ஒரு எழுப்புதல் வந்தது. அது ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ரிவைவல். அது அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறது. அந்த எழுப்புதல் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆரம்பித்து அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் முழுவதுமே எழுப்புதலை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல இதை புரிந்து கொண்டு ஜெபிக்கணும். சும்மா சத்தம் போடுவது அல்ல. கருத்தம் இல்லாம புரிந்து கொள்ளாம ஜெபிக்கிறதுல பலன் இல்லை. அதனாலதான் உங்களுக்கு இதில் விளக்கி சொல்லுகிறேன். எந்த காலத்தில் வந்திருக்கிறோம், எழுப்புதல்னா என்ன. நான் இந்த கடைசி கால எழுப்புதலை பற்றி ஆண்டவர் பேசின பிறகு நிறைய தேசங்களில் நடந்த எழுப்புதல் புஸ்தகங்கள் எல்லாம் வாங்கி வாசித்தேன். இந்தோனேஷியா எழுப்புதல், அப்புறம் வேல்ஸ் தேச எழுப்புதல், ஸ்காட்லாந்து தேச எழுப்புதல், இங்கிலாந்து தேச எழுப்புதல், தென்கொரியா எழுப்புதல், அமெரிக்காவில் உண்டான இப்படி பல எழுப்புதல்கள் நடந்திருக்கிறது. 1900 வருஷத்திலிருந்து தொடர்ந்து நிறைய எழுப்புதல்கள் நடந்திருக்கிறது. அந்த சரித்திரத்தில் வாங்கி வாசித்தா ரொம்ப ஆச்சரியமான காரியம். ஆவியானுடைய வல்லமை வெளிப்பட்டு பல அற்புத அடையாளம் நடந்திருக்கிறது. இயற்கைக்கு மேற்பட்ட காரியம் எல்லாம் நடந்திருக்கிறது எழுப்புதல் காலத்துல. அதை வாசிக்க வாசிக்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இவ்வளவெல்லாம் நடந்திருக்கிறதா என்பதாக ஆச்சரியப்படும்படியான காரியம் எல்லாம் எழுப்புதல்ல நடந்திருக்கிறது. ஆனா ஆண்டவர்கிட்ட நான் காத்திருந்த போது சொன்னார், மகனே, இதெல்லாம் அந்தந்த காலத்துல அந்தந்த தேசத்துக்கு உண்டான எழுப்புதல். ஆனா இனி வரப்போவது கடைசி கால எழுப்புதல். இது முழு உலகத்தையும் மறுரூபமாக்கும், முழு உலகத்திலும் பாதிப்பை உண்டாக்கும், முழு உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இந்த எழுப்புதல் வித்தியாசமானது. அப்ப இதை எப்படி அறிந்து கொள்வது? ஆண்டவர் சொன்னார், அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு போ. அப்போஸ்தலர் நடபடிகள் எழுப்புதல் சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. அது முதல் நூற்றாண்டிலே உண்டான எழுப்புதல். அதை விட 1000 மடங்கு வல்லமை கடைசி கால எழுப்புதல்ல வெளிப்படும். அல்லேலூயா. என்றால் இந்த கடைசி கால எழுப்புதல் ஆண்டவருடைய வருகைக்கு உலகத்தை ஆயத்தப்படுத்துகிற ஒரு எழுப்புதல். அதனால தேவனுடைய வல்லமை பலமாய் வெளிப்படும். அப்போஸ்தலர் நடபடிகளை வாசித்தா நீ எழுப்புதலை புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னார். அதனால் அப்போஸ்தலர் நடபடிகளை எத்தனையோ முறை திரும்ப 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 வாசித்திருக்கிறேன். ஆண்டவர் சொன்ன பிறகு நான் வாசிக்க ஆரம்பித்த போது ஆவியானவர் நிறைய காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். அதுல நடந்த வித்தியாசமான அந்த எழுப்புதல்ல ஜெப எழுப்புதல் நடைபெற்றது, மனம் திரும்புதலின் எழுப்புதல் நடைபெற்றது, வல்லமை பல அற்புத அடையாளங்கள் அது மூலம் எழுப்புதல் உண்டானது, வசன எழுப்புதல் உண்டானது, சுவிசேஷ எழுப்புதல் உண்டானது, அப்புறம் சபை ஆராதனை எழுப்புதல் உண்டானது. நீங்க அது வாசித்து அறிந்தால் திர்லிங்கா இருக்கும், ஆச்சரியமா இருக்கிறது. இந்த மாதிரி எழுப்புதலை ஆவியானவர் நடப்பித்திருக்கிறார் என்பதை பார்க்க முடியும். நான் விளக்கமா உங்களுக்கு சில காரியத்தை மட்டும் சொல்றேன். முதல் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எருசலேமில் தான் முதல் நூற்றாண்டு எழுப்புதல் ஆரம்பிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அவுட்போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். மேலறையில 120 பேர் மேல் ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது அங்குதான் எழுப்புதல் ஆரம்பிக்கிறது. அந்த முதல் நாள் எழுப்புதல் ஆரம்பித்த நாளில் என்ன நடக்கிறது? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 41வது வசனம் வாசித்த போது ஒரே நாள்ல 3000 பேர் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுறாங்க. இருதயத்தில் குத்தப்பட்டவளாய் திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. ஆவியானுடைய வல்லமையினால்
திரளான மக்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்வதுதான் எழுப்புதல். அல்லேலூயா. திரளான மக்கள் ஒரே நாள்ல 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு வாங்க. 2வது எருசலேம் தேவாலய வளாகத்துக்குள்ள பேதுரு ஒரு பிரசங்கம் பண்றார். அந்த டெம்பிள் அந்த கேம்பஸுக்குள்ளதான் ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. திரளான மக்கள் வந்து ஆச்சரியத்தோடு பார்க்கறாங்க. பேதுரு ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்களாம்? 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. முதல் நாள்ல 3000, அடுத்த நாள் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்டாங்க. சபை வளர்ந்து வேகமாய் பெருகுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் வாங்க. 14வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 5:14வது வசனம். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாய் அதிகமாய் சேர்க்கப்பட்டாங்க. முதல்ல 3000, அடுத்தது 5000, இப்ப இத்தனை பேரு? வாய் திறந்து சொல்லுங்க. திரளானவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட்டிருப்பாங்க, இன்னைக்கு எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க? முதல் நாள்ல 3000, அடுத்த நாள் 5000, இப்போ 10,000 இருக்கும். இல்லையா 15,000 இருக்கும். எண்ண முடியல, வந்துகிட்டே இருக்காங்க மக்கள். பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து திரளான ஆண்களும் பெண்களும் ஸ்திரீகளும் புருஷரும் எண்ண முடியாதவங்க எல்லாம் எழுப்புதல். அடுத்த என்ன நடக்கு? 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. உச்சக்கட்டம் எழுப்புதல். உச்சக்கட்டம் எருசலேமில் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 6:7 பாருங்க. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. ஜனங்கள் வசனத்தின் மேல தாகம் உள்ளவங்களா மாறிடுவாங்க. வசனம் விருத்தி அடைந்தது. கர்த்தருடைய வசனம். சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் அதிகமாய் பெருகிற்று. ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் அதிகமாய் பெருகிற்று. முதல் நூற்றாண்டு எழுப்புதல் எருசலேமில் தான் ஆரம்பிக்குது. பெந்தேகோஸ்தே நாள்ல மேலறையில் எருசலேமில் ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அங்கதான் முதல் நாள்ல 3000 பேர், அடுத்த நாள் 5000 பேர், அப்புறம் திரளான ஸ்திரீகள் புருஷர்கள். இப்ப வசனம் சொல்லுகிறது எருசலேமில். அந்த வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். தேவ வசன விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று. ஆசாரியரில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கவனிங்க. எழுப்புதல் சிந்தையோட நீங்க வாசித்தா ஆவியானவர் அழகா விளங்க பண்ணுவார். எழுப்புதல் என்ன நடக்கும் பாருங்க. வேத வசன விருத்தி அடைகிறார். சீஷருடைய தொகை எருசலேம் பட்டணத்துக்குள்ள மிகவும் அதிகமாய் பெருகிற்று. பாத்தீங்களா? மிகவும் பெருகிற்று. இந்த வசனத்தை வார்த்தை கவனிங்க. ஆவியான எழுதி வைத்திருக்கிறார். யார் பெருகி இருக்கிறார்? சீஷர்கள். 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் திரளான விசுவாசிகள் எருசலேமில் இருந்த விசுவாசிகளை பற்றி சொல்லியிருக்கிறது. திரளான விசுவாசிகள். 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது விசுவாசிகள் சொல்லியிருக்கா, சீஷர்கள் சொல்லியிருக்கா? விசுவாசிகள் சீஷரா மாறிட்டாங்க. இன்னைக்கு நம்ம சபையில நான் 30 வருஷம் விசுவாசி தெரியுமா? பெருமையா பேசுவாங்க. சொல் பார்த்துருக்கீங்களா? நாங்க 30 வருஷம் விசுவாசி. சம்திங் ராங். நீங்க சரியில்லைன்னு அர்த்தம். 4ஆம் அதிகாரத்தில் விசுவாசிகளா இருந்தவங்க 6ஆம் அதிகாரத்தில் சீஷரா மாறிட்டாங்க. நீங்க என்னைக்கு சீஷரா மாற போறீங்க? நான் இயேசுவின் சீஷன்னு சொல்லணும். விசுவாசின்னு சொல்ற காலத்தை கடந்து அடுத்த லெவலுக்குள்ள வரணும். சபையில் இருக்கிறவங்க விசுவாசிகளா இருக்க கூடாது, சீஷரா மாறணும். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கு சீஷருக்கு என்ன வித்தியாசம்? விசுவாசினா இயேசு விசுவாசி. ஆண்டவர் எனக்கு சுகந்தாங்க, எனக்கு வீடு தாங்க, எனக்கு பணம் தாங்க, எனக்கு வேலை தாங்க, அது தாங்க இது தாங்கன்னு பிச்சைக்கார மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பான் அவன் விசுவாசி. ஒண்ணுமேல் ஆண்டவர் உமக்காக நான் ஏதாவது செய்யணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், இயேசுவை போல வாழணும், இயேசுவை எல்லாருக்கும் சொல்லணும், இயேசுவை மகிமைப்படுத்த அவன் தான் சீஷன். இங்க இருக்கிற எல்லாரும் இன்றைக்கு சீஷரா மாறி தான் வெளியே போறீங்க. இனி நான் விசுவாசி கிடையாது, இயேசுவை பின்பற்றுகிற சீஷன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் கவனமா வாசித்து பாருங்க. ஊழியர்கள் கூட கவனமா பார்க்கணும். அதற்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா விசுவாசிகள் என்கிற வார்த்தை அதிகமாய் வரவே வராது. சீஷர்கள்
யோப்பா பட்டணத்திலே தொற்காள் என்ன விசுவாசி இருந்தால் பைபிள்ல சொல்லல, சீஷி இருந்தாள். பவுல் போன இடத்துல எல்லாம் விசுவாசிகள் மனதை திடப்படுத்தினார் சொல்லப்படல, சீஷருடைய மனதை திடப்படுத்தினார். எல்லாரும் சீஷரா மாறினாங்க. எல்லாரும் இயேசுவுக்காக ஊழியம் செய்யறாங்க, ஜெபிச்சாங்க, வைராக்கியமா செயல்பட்டாங்க. நீங்க விசுவாசியா இருக்க வரைக்கும் எழுப்புதல பார்க்க முடியாது. சீஷரா மாற ஒப்பு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதான் எழுப்பு. ஆவியானவர் வரும்போது நம்மளை சீஷராய் மாற்றி விடுவார். நீங்க ஊழியக்காரன் தலையை நீட்ட மாட்டீங்க. எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு எதுக்கு ஜெபிக்கணும், சும்மா ஜெபம் பண்ணுங்க, எதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த நிலைமெல்லாம் மாறி நீங்க போய் 10 பேருக்கு ஜெபம் பண்ணி 10 பேர் சுகமாயிருவாங்க. அவங்க உங்க பின்னால் உங்க சர்ச்சுக்கு வருவாங்க. அதான் எழுப்புதல். அந்த எழுப்புதல் தான் நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. சீஷரா மாறிட்டாங்க. வேத அறிஞர்கள் சொல்றாங்க, இயேசுவின் நாட்களில் எருசலேம் பட்டணம் இப்ப இருக்கிற பட்டணம் அல்ல. அந்த நாட்களில் 2000 வருஷத்துக்கு முன்னால அந்த மதில் சுவருக்கு உள்ளதான் மக்கள் வசித்தாங்க. இப்ப வெளியெல்லாம் ஒலிவ மலையில எல்லா மலையில பில்டிங் வந்து விட்டாரு. 2 லட்சம் மக்கள் வசித்திருக்கிறாங்க. இயேசுவின் நாட்களில் எருசலேமில் 2 லட்சம் மக்கள், ஜனத்தொகை 2 லட்சம். இந்த வசனம் எழுதப்பட்ட போது வேத அறிஞர்கள் சொல்றாங்க, கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் அதிகமான பேர் சீஷரா மாறிட்டாங்க. அப்ப பாதிக்கும் அதிகமான பேர் இயேசுவின் சீஷரா மாறிட்டாங்க. யாரை பார்த்தாலும் இயேசு இயேசு இயேசு. சின்ன பிள்ளைகள், பெரியவங்க, வாலிபர்கள் இயேசுவை அறிவிக்கிறாங்க. அது எப்படி சொல்ல முடியும்னா, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் போது அப்போஸ்தலர்களை மத தலைவர்கள் கூப்பிட்டு, உங்கள் போதகத்தினாலே எருசலேமை நிரப்பி விட்டீர்கள், வான் பண்றாங்க. இனி இயேசு பற்றி பேசக்கூடாது, எருசலேம் பட்டணத்தையே நீங்க நிரப்பிட்டீங்க, யாரை பார்த்தாலும் இயேசு இயேசு இயேசுன்னு சொல்றானே அப்படின்னு ஒரு பயம் மத தலைவர்களுக்கு வந்து விட்டாரு. அதுதான் ஆவியானவர் கொண்டு வருகிற எழுப்புதல். மனுஷனுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்த பாவிகள் இருதயத்தில் குத்தப்பட்டு கூட்டம் கூட்டமாக மனம் திரும்புவாங்க. குடிகாரங்க மனம் திரும்புவாங்க, விபச்சாரக்காரர் மனம் திரும்புவாங்க, லஞ்சம் வாங்குறவங்க மனம் திரும்புவாங்க. பெரிய ஒரு மறுரூபமாப்பட்ட சூழ்நிலை தேசத்தில் உண்டாகும். அல்லேலூயா. இப்ப நம்ம சாராய கடை மூடணும், டாஸ்மாக் கடை மூடணும் ஜெபிக்கிறோம். ஏன்னா அது நிறைய பாதிக்குது. எழுப்புதல் வந்துட்டா என்ன நடக்கும் தெரியுமா? டாஸ்மாக் கடை நஷ்டமாயிரும், குடிக்கிறதுக்கு ஆள் வராது, தன்னால மூடிடுவாங்க. அதான் எழுப்புதல் பண்ணக்கூடிய விஷயம். அந்த எழுப்புதல் வரணும் ஆண்டவரே, அப்படி ஜெபிக்கணும். அந்த எழுப்புதலை பார்க்கணும், அப்படி ஜெபிக்கணும். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா முதல் 12 அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆசியா கண்டம் முழுவதில் சபை உண்டாகிவிட்டது. 13ஆம் அதிகாரத்தில் இந்த 16 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அந்த நாட்கள்ல இந்த 12ஆம் அதிகாரம் வரைக்கும் எருசலேம் முற்றிலும் மாறிவிட்டது. 13ல இருந்து 16 வரைக்கும் ஆசியா கண்டம் முழுவதில் சபை வந்துவிட்டது. 16ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்தா ஐரோப்பா கண்டம் முழுவதும் சபை வந்துவிட்டது. 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு எழுப்புதல் சென்று அங்கும் எழுப்புதல். முழு அந்த நாட்களில் 3 கண்டங்கள் தான் இருந்தது. ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம். அந்த நாட்கள் அமெரிக்கா கண்டம் கிடையாது. அமெரிக்கா தேசம் உருவாக்கி இன்னும் 250 வருஷம் கூட ஆகல. இப்பதான் 250 வருஷம் ஆக போகிறது. ஆஸ்திரேலியா கண்டம் உருவாகியும் சில குறிப்பிட்ட சில 100 வருஷங்கள் தான் ஆகிறது. 3 கண்டங்கள் தான் இருந்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை கவனமா வாசித்தா 3 கண்டத்தில் எழுப்புதல் பரவி விட்டது. அந்த எழுப்புதல் இந்தியா வரைக்கும் வந்தது. தோமாவை ஆண்டவர் அனுப்பினார். இந்திய எழுப்புதல் முதல் நூற்றாண்டிலே உண்டாகிவிட்டது. தோமாவை ஆண்டவர் அனுப்பி எழுப்புதல் இந்தியாவிலே உண்டானது. தோமா காலத்தில் ஜனங்கள் கூட்டம் கூட்டமா ரட்சிக்கப்பட்டாங்க. பலத்த அற்புதங்கள் நடைபெற்றது. நாம் சொல்லல, விவேகானந்தர், வீர துறவி என்று அழைக்கப்படுகிற விவேகானந்தர் அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். அந்த காலத்தில் மனிதர்கள் குகைகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலேயே இயேசுவின் சுவிசேஷம் இந்தியாவுக்கு வந்ததில் 40 லட்சம் பேர் கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. நாம் சொல்லல, விவேகானந்தர் புக்கில் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த காலத்தில் எவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க யோசித்து பாருங்க. அந்த சபை இடையில பின்வாங்கி போனது. மறுபடியும் ஒரு எழுப்புதல் இந்தியாவிலே வந்து கொண்டிருக்கிறது. இதான் சரித்திரம். அப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை கவனமாய் வாசிக்கும் போது உலகம் முழுவதும் எழுப்புதல் பரவினது.
வாட் இஸ் த ரிசல்ட்? எழுப்புதல் வந்தா என்னங்க நடக்கும்? வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் ரிவைவல்? சரி, எழுப்புதல் வந்தா என்னங்க பயன், என்ன நடக்கும்? ஒரே ஒரு வசனம் சொல்றேன் பாருங்க. அப்போஸ்தலர் 9:31. அப்போஸ்தலர் 9:31. எல்லாரும் எடுங்க. எழுப்புதல் வந்தா என்ன நடக்கும்? அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. எழுப்புதலுடைய ரிசல்ட் என்ன? அந்த 9 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும். நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் தேசம் 3 பகுதிகளை உடையது. நீங்க நம்ம பைபிளுக்கு பின்னால் இருக்கிற மேப்பை பார்த்தா தெரியும். தென்பகுதி யூதேயா, அதுலதான் எருசலேம், பெத்லகேம், பெத்தானியா அந்த ஊரெல்லாம் இருக்கிறது. அது யூதேயா தேசம். வடபகுதி கலிலேயா. கலிலேயா கடலை சுற்றி இருக்கிற பகுதி. நேசரத்து, நாயிம், கானா ஊரு அதெல்லாம் அங்க இருக்கிறது வடபகுதி. 2க்கு மத்திய பகுதி சமாரியா. அந்த நாடு 3 பகுதியா இருந்தது. தென்பகுதி யூதேயா, வடபகுதி கலிலேயா, மத்திய பகுதி சமாரியா. வசனத்தை பாருங்க. யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் என்ன வந்ததா? சத்தமா சொல்லுங்க, என்ன வந்தது? அப்ப எழுப்புதல் வந்தா எல்லா ஊர்லயும் என்ன வரும்? சபைகள் உண்டாகும். சத்தமா சொல்லுங்க. எழுப்புதலுடைய விளைவு என்ன? தேசம் முழுவதும் சபைகள் வந்துவிடும். கிராமம் கிராமமாய் சபை வந்துவிடும். எல்லா ஏரியாவிலும் சபைகள் பெருகிவிடும். சபைகள் சமாதானம் பெற்று, வசனத்துக்காக நீங்க, சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகும். சபைனா பெருகணும். 10 வருஷமா 40 விசுவாசியை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சம்திங் ராங். உங்க சபை குறித்து தேவத்திட்டம் நிறைவேறல, நீங்க தப்பு பண்ணி கொண்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சபைனா வளரணும். வருஷம் புது புது ஆத்மா ரட்சிக்கப்பட்டு சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்கணும். தொழுவத்தில் உள்ள ஆடுகள் வந்துகிட்டே இருக்கணும். அதுதான் சபை. அல்லேலூயா சொல்லுங்க. இது வருவதுக்கு தான் எழுப்புதல். ஆவியானவர் ஊற்றப்பட்டு சபைக்குள்ள எழுப்புதல் வந்துட்டா புறஜாதி மக்கள் நிறைய பேருடைய மனக்கண்கள் திறக்கப்படும். இயேசுவை அறிவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க, சபையை நோக்கி வருவாங்க. சபை வளர்ந்து பெருகும். அப்ப ஞாயிற்றுக்கிழமானா பட்டணமே சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கும். அதான் எழுப்புதல். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த எழுப்புதல் வந்து விட்டால் தீமைகள் முடக்கப்பட்டு விடும். சாத்தானுடைய கிரியைகள் முடக்கப்பட்டு விடும். குடிகாரங்க எல்லாம் போயிருவாங்க, கொலைகாரங்க எல்லாம் போயிருவாங்க, லஞ்சு வாங்குறவங்க எல்லாம் போயிருவாங்க. பட்டணமே மறுரூபமாகும். 1995 அமெரிக்காவில் இருக்கிற பென்சகோலான்னு ஒரு பட்டணம் இருக்குது. புளோரிடா மாகாணத்தில் இருக்கிற பெரிய பட்டணம் அது. அங்கு ஒரு எழுப்புதல், அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் ஆவியானவர் ஊற்றப்பட்டு எழுப்புதல் ஆரம்பித்தது. 2.5 வருடங்கள் அந்த எழுப்புதல் நீடித்தது. அந்த 2.5 வருஷத்துக்குள்ள 18 லட்சம் பேர் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்தாங்க அந்த சபையில. 18 லட்சம். போலீஸ் ரிப்போர்ட் சொல்லுகிறது, நோ கிரைம் இன் தி சிட்டி. திருட மனம் திரும்பிட்டான், கொலைகாரம் மனம் திரும்பிட்டான், அந்த ட்ரக் விற்கிறோம் மனம் திரும்பி, பட்டணமே மறுரூபமாக்கி விட்டாரு. அதான் எழுப்புதல். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த எழுப்புதல் தமிழ்நாட்டில் வேணுமா வேண்டாமா? இந்தியாவில் வேணுமா வேண்டாமா? ஆசைப்படணும். இந்த எழுப்புதல வரணும். ஆண்டவரே அதை பார்க்கணும். நீ சும்மா 4 பேர் கூட்டி டான்ஸ் ஆடுறதுல எழுப்புதல். தப்பான எழுப்புதல பிசாசு உண்டாக்குகிறான். எழுப்புதலுக்கு ஒரு தவறான சிந்தை உண்டாக்குறான். அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. உண்மையான எழுப்புதல் நான் துன்மார்க்கர் மனம் திரும்பி சபையில வந்து பரிசுத்தவான்களாய் மாறுவாங்க. அதான் எழுப்புதல். அல்லேலூயா சொல்லுங்க. மக்களுடைய வாழ்க்கை தரம் மாறிவிடும், மறுரூபமாக்கப்படுவாங்க. அந்த எழுப்புதல் வரணும். இந்த மாவட்டத்தில் வரணும், தமிழ்நாட்டில் வரணும், இந்தியாவில் வரணும். அதுக்கு ஆவியானவர் ஊற்றப்படணும். அதான் எழுப்பு. ஆவியானவர் தான் இதை செய்ய முடியும், மனிதனால செய்ய முடியாது. இப்போ எழுப்புதல்னா என்ன, அது வந்தா என்ன நடக்கும் தெளிவா அறிந்து கொண்டோம். சபை வளர்ந்து பெருகும். ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்படுவாங்க. மக்களுடைய மனதில் மறுரூபமாக்கப்பட்ட சிந்தை உண்டாகும். பண ஆசை போயிடும். அங்கே இயேசு மகிமைப்படுவார். இயேசுவின் சுவிசேஷம் தீவிரமாய் அறிவிக்கப்படும். அதான் எழுப்புதல். லூக்கா 12:49.
பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அதை இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இது என்ன அக்கினி? பரிசுத்தாவின் அக்கினி. இதான் எழுப்புதல் அக்கினி, ரிவைவல் ஃபயர், ஃபயர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இந்த அக்கினி இறங்கின உடனே தான் எழுப்புதல் ஆரம்பித்தது. மேலறையில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எருசலேமில் 120 பேர் கூடியிருந்த போது பெரும் காற்றடைக்கிற முழக்க போல முழக்கம் உண்டாயிற்று, இடம் அசைந்தது. அப்ப அவங்க எல்லாருமே கண்ணால பார்த்தாங்க, அக்னிமயமான நாவுகள் போல வந்து மக்கள் மேல் அமர்ந்தது. அது என்ன அக்கினி? அது பரிசுத்தாவின் அக்கினி. சொல்லுங்க, அது எழுப்புதலின் அக்கினி. அவங்க எல்லாம் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டாங்க. அதான் எழுப்புதலின் ஆரம்பம், ஆவியானவர் ஊற்றப்படுவது. அப்ப இயேசுடைய விருப்பம் என்ன? பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். இது எங்க அக்கினி இறங்கும் அப்படின்னு கேட்டா, பலிபீடத்துல தான் அக்கினி இறங்கும். பலிபீடம் தான் சபைகள், ஆத்துமாக்கள் இருக்கிற, விசுவாசிகள் இருக்கிற சபை. அந்த சபையில அக்கினி இறங்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. 120 பேர் இயேசுவை விசுவாசிக்கிறவங்க, காத்திருந்து ஜெபிக்கிற அவங்க மேலதான் அக்கினி இறங்கினது. அதனால சபைக்குள்ள இனி அக்கினி போடப்பட போகிறது. அந்த பரிசுத்தாவின் அக்கினி வந்துட்டா சபை மறுரூபமாகிவிடும். இப்ப இருக்கிற மாதிரி ஆராதனை இருக்காது, வித்தியாசமாய் மாறிவிடும். இப்ப பிரசங்கம் பண்ற மாதிரி உங்க பாஸ்டர் பேச மாட்டாங்க, வித்தியாசமான செய்திகளை கொடுப்பாங்க. உங்க பாஸ்டர் ஜெபிக்கும் போது பிசாசு ஓடும், சப்பானி நடப்பாங்க, சபையில் அற்புதங்கள் நடக்கும், ஆராதனையில் அற்புதம் நடக்கும். அதான் எழுப்புதல். ஆராதனையில் அற்புதம் நடக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அற்புதம் நடக்கணும். அதான் எழுப்புதல். ஆமென் சொல்லுங்க. அந்த எழுப்புதலுக்கு ஆவியானவர் அக்கினி சபைக்குள்ள போடப்படணும். அந்த அக்கினி இறங்கிட்டா மறுரூபமாக்கப்பட்டு விடும். இப்ப இருக்கிற சிந்தை, பண ஆசை, பண எண்ணம், அந்த உலக ஆசை எல்லாம் போய்விடும். இயேசு மகிமை பொண்ணு, இயேசு மகிமை அந்த ஒண்ணுதான் சிந்தனையில் இருக்கும். அல்லேலூயா. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை தருகிறேன், இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட. அப்படி சொல்லும் போது அற்புதங்கள் நடக்கும். அந்த எழுப்புதலை பார்க்கணும். அந்த எழுப்புதல் வரணும். ஆண்டவர் ஆவியை ஊற்றுங்கன்னு கேட்கணும். முதல்ல சபைக்குள்ள அக்கினி போடப்படணும். இன்னொரு வசனம் பாருங்க, சகரியா 10:1. பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். இது என்ன மழை? ஆவியின் மழை. அதை வேண்டிக் கொள்ளுங்க. பின்மாறி காலத்தை மழையை பொழிய பண்ண. முன்மாறி காலம், பின்மாறி என்று ஒன்று சொன்னால் முன்மாறி ஒன்று இருந்திருக்கிறார். அதுதான் பெந்தெகோஸ்தே நாடிலே ஆவியானவர் மழையை போல ஊற்றப்பட்டார். முன்மாறி. இது கடைசி காலத்தில் வரப்போது பின்மாறி, லேட்டர் ரெயின், கடைசி கால அபிஷேகம். அப்ப பின்மாறி காலத்தை மழைக்காக வேண்டிக் கொள்ளணும். இது எல்லா இடத்திலும் பெய்யும். அக்னி பலிபீடத்தில் இறங்கும், மழை எல்லா இடத்திலும் பெய்யும். அப்ப மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயதானவர்கள், ஊழியக்காரர்கள் எல்லார் மேல அபிஷேகம். அந்த ஆவியின் மழை ஊற்றப்படணும். அப்ப எல்லாரும் மேல ஆவியானவர் ஊற்றப்படும் போது எல்லாருடைய மனக்கண்கள் திறக்கப்படும். மெய்யான ஆண்டவரை அறிவாங்க. பிசாசுக்கும் ஆண்டவருக்குள்ள வித்தியாசத்தை மக்கள் விளங்கிக் கொள்ளுவாங்க. அப்ப ஜனங்கள் கூட்டம் கூட்டமா மனம் திரும்புவாங்க. ஆவியானவர் ஊற்றப்படும் போது தேசம் முழுவதிலும், மாவட்டம் முழுவதிலும், மாநிலம் முழுவதிலும், தேசம் முழுவதிலும் ஆவியானவர் மழையை போல ஊற்றப்படணும். அப்படி ஜெபிக்கணும். ஊற்றப்பட்டா மறுரூபம் உண்டாகிவிடும். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். இனி வரப்போகிறது ஒரு மாபெரும் எழுப்புதல். ஆவியானவருடைய ஊற்றப்படுதல் தான் எழுப்புதல். முதல்ல சபைக்குள்ள அக்னியாக ஆவியானவர் இறங்கணும். எல்லா சர்ச்சை தான் பலிபீடம், அங்கதான் அக்னி இறங்கணும். சபைகளுக்குள்ள கடைசி கால எழுப்புதல் அக்னி போடப்படணும் சபைகளுக்குள்ள. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம உடனே நினைப்போம், நாங்க தான் ஆவியில நேரமே அந்நிய பாஷை பேசுறோம்ல, எங்க சர்ச்சில் ஆவியானவர் இருக்கிறாரு, ஆவியில நேரமே அந்நிய பாஷை பேசுறோமே. இருக்கலாம். நல்ல கவனிங்க. யோவேல் 2:28 அந்நாட்களில் என் ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படி சொல்றார் ஆண்டவர்.
ஊழியக்காரின்னா யாரு? அழைக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றவங்க தான் ஊழியக்காரங்க. ஊழியத்துக்கு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட அபிஷேகம் பெற்றா ஊழியத்துக்கு வர முடியும். ஆண்டவர் சொல்றாரு, ஊழியக்காரர் மேல ஊழியக்காரங்க மேல ஆவியை ஊற்றுவேன்னா கடைசி கால அபிஷேகம் வித்தியாசமானது. எழுப்புதல் காலத்தில் ஊற்றப்படுகிற அபிஷேகம் வித்தியாசமானது. அந்த அபிஷேகம் ஊற்றப்பட போகிறது ஊழியக்காரர் மேல ஊழியக்காரிகள் மேல. அப்ப ஊழியர்கள் மறுரூபம் ஆவாங்க, தீர்க்கதரிசன வார்த்தை பேசுவாங்க, அவங்களுக்கு முன்னால பிசாசு நடக்கும், பலத்த அற்புத அடையாளம் நடக்கும், எழுப்புதல் பரவும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கடைசி காலத்தின் அபிஷேகம் வித்தியாசமானது. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் சொல்லட்டுமா? மழை பெய்யுது, மழை பெய்யும் போது ட்ரிஸ்லிங் அப்படின்னா கொஞ்சமா தூறுவது, ட்ரிஸ்லிங் சொல்லுவாங்க. கொஞ்சம் பெரும் துளியா விழுந்தா பெருமழை பெய்யுது, பெரிய பெரிய துளியா விழுது அப்படி சொல்லுவாங்க. இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். சமீப நாட்கள்ல ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க, நியூஸ் பேப்பர்ல செய்தியில எல்லாம் பார்த்திருப்பேன். இப்போ ஒரு 5-6 வருஷமா தான் அதை பயன்படுத்துறாங்க. சென்னையில் ஏன் இவ்வளவு பெரிய வெள்ளம், இது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏன் இவ்வளவு பெரிய வெள்ளம், ஹிமாச்சல பிரதேசத்தில் ஒரு மழை பெய்ச்சு வெள்ளம் ஏன் இப்படி நடக்குதுன்னா மேக வெடிப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை நியூஸ்ல போடுறாங்க, செய்தித்தாளில் போடுறாங்க, நியூஸ்ல சொல்றாங்க மேக வெடிப்பு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்பதான் சமீப நாட்களில் சில வருஷமா அந்த வார்த்தை மேக வெடிப்பு அப்படின்னா மேகம் மழைய தண்ணீர் இருக்குது, அது துளியாய் விழுவது, ட்ரிஸ்லிங் மலை துளி, கொஞ்சம் பெருந்துளியா விழுந்தா பெருமழை. மேக வெடிப்புன்னா அந்த தண்ணீர் தாங்கக்கூடிய மேகம் வெடிச்சு அருவிலிருந்து தண்ணி கொட்டுற மாதிரி கொட்டுகிறதா, அதான் மேக வெடிப்பு. அதனால்தான் வெள்ளம். ஆமீன் சொல்லுங்க. இப்ப நம்முடைய சபைகளுக்குள்ள ஆவியின் மழை ட்ரிஸ்லிங் இருக்கு. சில சபையில ட்ரிஸ்லிங், சில சபையில பெரிய துளிகள் போல விழுது, அந்நிய பாஷையெல்லாம் பேசுறோம். இது அல்ல. ஆனா ஆவியானவர் கடைசி காலத்தில் ஊற்றப்படுவது அருவிலிருந்து தண்ணி கொட்டுற மாதிரி சபையில் ஆவியானவர் ஊற்றப்படுவார். அல்லேலூயா. மேக வெடிப்பு, வானத்திலிருந்து அக்னியாய் அல்லது பெருமழையாய் ஆவியானவர் பலமாய் ஊற்றப்படுவார். அது வந்துட்டா பெரிய மறுரூபமாக்கப்பட்ட அனுபவம் உண்டாயிரும். அவ்வளவுதான். ஒரே நாள்ல மாற்றம் வந்துவிடும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே நாள்ல சென்னை பட்டணம் முடக்கப்பட்டு விட்டாரு. ஒரே நாள் மழையில சென்னை பட்டணம் முடக்கப்பட்டு விட்டாரு. ஒரே நாள் மழையில 3 மாவட்டங்கள் முடக்கப்பட்டு விட்டாரு. ஒரே நாள் மழையில ஹிமாச்சல பிரதேசம் முடக்கப்பட்டு விட்டாரு. ஒரே நாள் மழை தான். என்ன மேக வெடிப்பு மழை. ஒரே நாள் ஆவியானவர் ஊற்றப்பட்டா சாத்தானுடைய வல்லமை எல்லாம் முடக்கப்பட்டு விடும். மந்திரவாத வல்லமைகள் முடக்கப்பட்டு விடும். பிசாசின் திட்டங்கள் எல்லாம் முடக்கப்பட்டு விடும். ஆவியானவர் பலமான காரியத்தை செய்வார். அதுதான் எழுப்புதல். இதுதான் எழுப்புதல். அந்த எழுப்புதலுக்கு ஜெபிக்க தான் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப 2 காரியத்துக்கு. முதலாவது, சபைகளுக்குள்ளே அக்னியாக ஆவியானவர் இறங்கணும். சபை மறுரூபமாக்கப்படணும். ஊழியர்களாகிய நாங்கள் மறுரூபமாக்கப்படணும். விசுவாசிகள் மறுரூபமாக்கப்படணும். பரிசுத்தாவின் அக்னி சபைக்குள்ள போடப்படணும். ஆண்டவரே, நீர் சொன்னபடி நாங்கள் அக்னிக்காக ஜெபிக்கிறோம். பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன் என்று சொல்லி பெந்தெகோஸ்து நாள்ல போட்டீங்கல்ல. இந்த கடைசி காலத்தில் எல்லா சபையிலும், எல்லா ஊழியங்கள் மேல, ஊழியக்காரிகள் மேல, எல்லா விசுவாசிகள் மேல உங்களுடைய அக்னியை போடுங்க. எல்லாரும் சீஷரா மாத்துங்க. எங்களை மாத்துங்க. முதல்ல எங்களுக்குள்ள எழுப்புதல் வரணும்னு ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி ஒரே காரியத்துக்கு குறிப்பா கண்களை மூடுங்க. அக்னியை போட வந்தேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, எனக்குள்ள அக்னியை போடுங்க. எங்க குடும்பத்துக்குள்ள அக்னியை போடுங்க. எங்க சபைக்குள்ள அக்னியை போடுங்க. எங்க ஊழியக்காரர்கள் மேல அக்னியை போடுங்க. அக்னி இறங்கட்டும். எழுப்புதல் அக்னி, எழுப்புதல் அக்னி, எழுப்புதல் அக்னி. பெந்தெகோஸ்தே நாளில இறங்கின அக்னி, பரிசுத்தாவின் அக்னி, எழுப்புதல் அக்னி எங்களுக்குள்ள போடுங்க. எங்களுக்குள்ள போடுங்க. எங்க சபையில போடுங்க. அக்னியை போட வந்தேன்னு சொன்னீங்களே, மேலறையில் அக்னியை போட்டீங்களே,
அதே அக்னி எங்க சபையில, எங்க வீடுகளுக்குள்ள, எல்லா விசுவாசிகள் மேல, எல்லா ஊழியர்கள் மேல அக்னியை போடுங்க. எழுப்புதல் அக்னி, எழுப்புதல் அக்னி. அதற்காக ஜெபிக்கிறோம். அக்னியை போடுங்க ஆண்டவரே, அக்னியை போடுங்க ஆண்டவரே. விடாதங்க. ஜெபிங்க. எழுப்புதல் அக்னி தேவனே, எழுப்புதல் அக்னியை போடுங்க. பரிசுத்தாவின் அக்னி எங்க சபைக்குள்ள அக்னியை போடுங்க. இந்த எழுப்புதலை பார்க்கணும் ஆண்டவரே, இந்த எழுப்புதலை நான் பார்க்கணும் ஆண்டவரே. இந்த எழுப்புதல் மறுரூபமாக்குகிற எழுப்புதல், எங்களை மறுரூபமாக்குகிற எழுப்புதல், எங்கள் சபையை மறுரூபமாக்குகிற எழுப்புதல், எங்க பட்டணத்தை மறுரூபமாக்குகிற எழுப்புதல், எங்க கிராமத்தை மறுரூபமாக்குகிற எழுப்புதல் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அக்னியை போடுங்க. எங்க பட்டணமே மாறணும், எங்க கிராமமே மறுரூபமாகணும், எங்கள் மாவட்டமே மாறணும். அக்னி, பரிசுத்தாவின் அக்னி, எழுப்புதல் அக்னி போடுங்க ஆண்டவரே. அக்னி அனுப்புங்க தேவனே, அக்னி அனுப்புங்க. கடைசி கால எழுப்புதல் அக்னி அனுப்புங்க. அக்னியை போடுங்க. வாலிபர்கள் மேல, சிறு பிள்ளைகள் மேல, ஊழியக்காரர் மேல, ஊழியக்காரிகள் மேல, எல்லா வயதானவங்க மேல அக்னியை போடுங்க. எழுப்புதல் அக்னி இறங்கட்டும். அந்த அக்னி சபைகளுக்குள்ள இறங்கட்டும். அந்த அக்னி தேவனே, அக்னியை போடுங்க. எனக்குள்ள போடுங்க. எனக்குள்ள அந்த எழுப்புதல் ஆரம்பிக்கட்டும். எங்க கூட்டு வீட்டுக்குள்ள எழுப்புதல் ஆரம்பிக்கட்டும். எங்க குடும்பத்துக்குள்ள எழுப்புதல் ஆரம்பிக்கட்டும். எங்க சபைக்குள்ள எழுப்புதல் ஆரம்பிக்கட்டும். அக்னியை போடுங்க ஆண்டவர், அக்னியை போடுங்க. அல்லேலூயா. கவனிங்க, இந்தோனேஷியாவில் பல ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன சர்ச், ஓடு போட்ட சபை, காங்கிரீட் பில்டிங் ஓடு போட்டிருக்குது, சின்ன சர்ச். திடீர்னு ஒரு நாள் பகல் நேரத்தில் தீ பற்றி கொண்டது, சர்ச்சில் தீ பிடிச்சு விட்டது. அப்படியே ஓட்டுக்கு மேலே தீ எரியுது. அதை பார்த்துட்டு சொன்ன சர்ச்சில் தீ பிடிச்சிட்டு எல்லாம் ஓடி வாங்கன்னு மணி அடிச்சாங்க. ஊரை திரண்டு வந்து தண்ணி ஊத்துறாங்க, மணல் அள்ளி போடுறாங்க, தண்ணி அழிக்க, அதை முடக்க. அந்த நெருப்பு எரிந்து கொண்டே இருக்குது, அணைய மாட்டேங்குது. உடனே ஒருத்தர் சொன்ன, நில்லுங்க, அதை பாருங்க, அந்த நெருப்பை. நம்ம இவ்வளோ தண்ணி ஊத்துறோம், மண்ணெல்லாம் போடுறோம், நெருப்பு அணைய மாட்டேங்குது, கொழுந்து விட்டு எரியுது. அது வித்தியாசமா இருக்குது. ஓடு பாதிக்கப்படலை. நெருப்பு பிடிச்சா ஓடு வெடிக்கும், ஓடு செதறும், சர்ச்சு ஓட்ட விழுந்துரும். அது அப்படியே தானே இருக்குது, ஓடு பாதிக்கப்படலை. பாருங்கன்னா எல்லாம் நிறுத்திட்டாங்க. எல்லாம் பார்த்தா நெருப்பு எரியுது, ஓடுலாம் அப்படி சேதமே உண்டாகலை. எல்லாம் ஆச்சரியமா இது என்ன நெருப்புன்னு பார்க்கறாங்க. சர்ச்சு கதவை திறந்துக்கிட்டு ஒரு ஆள் வெளியே வருகிறான். அது சொல்றாங்க, சர்ச்சில் தீ பிடிச்சிருக்குது, உள்ள என்ன பண்ற? தீ பிடிச்சிருக்கா, உள்ள வந்து பாருங்கன்னு உள்ள கூட்டு போனா ஒரு சிறு கூட்டம் 15-20 பேர் முழங்கால் படிட்டு ஆவில நிரம்பி ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்பதான் அவங்களுக்கு தெரிந்தது, இது பரிசுத்தாவின் அக்னி, இது எழுப்புதல் அக்னி. ஒரு கிராமத்தில் உள்ள சின்ன சர்ச்சில் தான் எழுப்புதல் ஆரம்பித்தது. இன்றைக்கு இந்தோனேஷியாவில் 1000க்கு மேற்பட்ட தீவுகள், உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை உள்ள இஸ்லாமிய தேசத்தில் 25% மேல கர்த்தருடைய பிள்ளைகளா மாறிட்டாங்க. எழுப்புதல். அல்லேலூயா சொல்லுங்க. இந்தோனேஷியா தேசத்தில் எழுப்புதல், பெரிய மாற்றம். அமெரிக்க தேசத்தில் ஒரு சர்ச்சுக்கு போனேன். நாங்கள் உபவாசித்து ஜெபிக்கிறது கேள்விப்பட்டு அந்த பாஸ்டர் ஜெபத்துக்கு வந்துட்டு எங்க சர்ச்சுக்கு வாங்க, இந்த ஜெபத்தை சொல்லிக் கொடுங்கன்னார். இந்த சர்ச்சுக்கு போயிருந்தேன். சர்ச்சுக்கு பேர் என்ன தெரியுமா? ஈரானியன் சர்ச். ஈரானியன் சர்ச் பேரு யாருன்னு கேட்டா எல்லாம் ஈரான் தேசத்தை சார்ந்த இஸ்லாமியர்கள் ரட்சிக்கப்பட்டு சபை வச்சிருக்காங்க. இது ஒன்று தானு கேட்டேன். அமெரிக்காவில் பல இடத்துல இருக்குது. எழுப்புதல் பரவி கொண்டிருக்கிறது. ஒருத்தரை எதிர்த்து நிறுத்தி விட முடியாது. அக்னி இறங்கணும், அந்த பரிசுத்தாவின் அக்னி இறங்கணும். 1900
5-6 வருஷங்கள் 1905-6 வருஷங்கள்ல 120 வருஷத்துக்கு முன்னால நம்முடைய மகாராஷ்டிரா மாநிலத்தில் பூனாக்கு பக்கத்தில் பண்டித ராமாபாய் என்கிற ஒரு பிராமண சகோதரர் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஒளி செய்தாங்க. பெண்களுக்காகவே முக்தி மிஷன் ஆரம்பிச்சு பெண்களை விதவைகள் வாலிப்பிள்ளைகள் வச்சு பராமரிச்சாங்க. பெண்கள் மத்தியில் எழுப்புதல் வரணும்னு அப்பவே ஜெபிச்சிருக்காங்க. 120 வருஷத்துக்கு முன்னால எழுப்புதல் வரணும், பெண்களை ஆண்டவர் பயன்படுத்தணும்னு. ஒரு நாள் அவங்க அந்த இடத்துல ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அவங்க கண்ணால பார்த்திருக்கிறாங்க, அக்னிமயமான நாவுகள் போல பெந்தெகோஸ்தே நாள்ல இறங்கின மாதிரியே ஒவ்வொருத்தருடைய தலையில அக்னி இறங்கி இருக்கிறார். கண்ணால் அதை பார்த்திருக்கிறாங்க. அது சரித்திரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த சமயத்தில் பெண்கள் எழும்பி குழுவா போய் கிராமங்களில் ஊழியம் செய்து திரளான மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்பவும் அந்த முக்தி மிஷன் இருக்கிறது பூனாவில். ஒரு பெண் எழும்பி எழுப்புதலுக்காக ஜெபித்து இது மாதிரி நடந்திருக்கிறது. இதெல்லாம் நடந்த சம்பவம். இன்னும் கரம் வைத்தங்க 2 நிமிடம் கருத்து ஆண்டவரே அக்னிமயமான நாவுகள் எங்க சபையில இறங்கணும். எழுப்புதல் அக்னி எங்க சபையில போடப்படணும். எல்லா கிறிஸ்தவ மத்தியில எழுப்புதல் அக்னி போடப்படணும். அக்னி அக்னி எழுப்புதல் அக்னி எழுப்புதல் அக்னி ஆண்டவரே போடுங்க போடுங்க எழுப்புதல் அக்னியை போடுங்க போடுங்க ஆண்டவரே ஊற்றுங்க உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே எழுப்புதல் அக்னியை போடுங்க. எல்லா ஊழியர்கள் மேல ஊழியக்காரிகள் மேல எல்லா வாலிபர்கள் மேல அக்னியை போடுங்க. சிறு பிள்ளைகள் மேல அக்னியை போடுங்க. விடாதங்க விடாதங்க. இன்னும் 1 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே தேவனே எழுப்புதல் அக்னி எழுப்புதல் அக்னி எழுப்புதல் அக்னி பரிசுத்தாவின் அக்னி இறங்கட்டும் இறங்கட்டும். எங்க சபைகளுக்குள்ள இறங்கட்டும். எங்களுடைய கிறிஸ்தவ ஊழியர்களுக்குள்ள இறங்கட்டும். கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள இறங்கட்டும். அக்னி இறங்கட்டும். எழுப்புதல் அக்னி எழுப்புதல் அக்னி இறங்கட்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம். போடுங்க ஆண்டவரே எழுப்புதல் அக்னியை போடுங்க. வாலிபர்கள் மேல சிறு பிள்ளைகள் மேல எல்லாரும் மேல அக்னியை போடுங்க. தேவனே எழுப்புதல் அக்னி எழுப்புதல் அக்னி பெந்தெகோஸ்தே நாளில இறங்கின அக்னி எங்க சபையில இறங்கணும் ஆண்டவரே. எங்க மத்தியில இறங்கணும் ஆண்டவரே. அக்னி இறங்கணும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிற அக்னியை போடுங்க. எழுப்புதல் அக்னியை போடுங்க. தமிழ்நாடு முழுவதும் அக்னியை போடுங்க ஆண்டவரே. சபைகளுக்குள்ள அக்னியை போடுங்க. அக்னியை போடுங்க ஆண்டவரே. அதற்காக ஜெபிக்கிறோம் 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 ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. இன்னொரு வசனம் எடுங்க. சகரியா 10:1 நம்ம வாசித்தல பின்மாறி காலத்தை மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்க. அக்னி பலிபீடத்தில் இறங்கும். எல்லா கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ குடும்பங்கள் சபைகள் கிறிஸ்தவ ஊழியர்கள் அவங்க மேல அக்னி இறங்கணும். பரிசுத்தாவின் அக்னி எழுப்புதல் அக்னி. மழை என்பது எல்லா இடத்திலும் பெய்யும். தேசம் முழுவதிலும் எல்லா இடத்திலும் ஆவியின் மழை ஊற்றப்படணும். பெருமழையாய் மேக வெடிப்பு உண்டான மாதிரி பின்மாறி காலத்தை மழைக்காக வேண்டிக் கொள்ளணும். ஆவியானவர் மழை போல வெள்ளம் போல ஊற்றப்படணும். அவர் ஊற்றப்பட்ட என்ன நடக்கும்? எல்லா பிசாசின் கிரியைகள் முடக்கப்பட்டு விடும். பாவத்தை தூண்டுகிற ஆவி முடக்கப்பட்டு விடும். மந்திர பெல்லிஷன் ஆவி முடக்கப்பட்டு விடும். எங்கெங்கெல்லாம் சத்துரு கிரியை செய்கிறான் அவனுடைய வல்லமையெல்லாம் ஆவியானவர் முடக்கி விடுவார். அதற்கு வெள்ளம் போல் ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். பின்மாறி காலத்து மழை எல்லாரும் வலதுகர முயற்சி. பின்மாறி காலத்து மழைக்காக ஜெபிக்கிறோம். ஆவியின் மழை ஊற்றப்படணும். ஆவியின் மழை பின்மாறி காலத்தை மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் வேண்டிக் கொள்ளுகிறோம். பின்மாறி காலத்தை மழைக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த எழுப்புதல் காலத்தில் பின்மாறி காலத்தை மழை எல்லா இடத்திலும் ஊற்றப்படுவதாக ஊற்றப்படுவதாக. ஆவியானவர் வெள்ளம் போல இறங்கி வாரும். ஆவியானவர் வெள்ளம் போல இறங்கி வாரும். ஆவியானவர் வெள்ளம் போல ஊற்றப்படட்டும். எல்லா கிராமங்களில எல்லா பட்டணங்களில ஆவியானவர் ஊற்றப்படுவீராக. பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. ஆண்டவரே ஆண்டவரே ஊற்றப்படுவீராக. ஆண்டவரே பெருமழையாய் ஊற்றப்படுவீராக.
பின்மாறி காலத்தை மழைக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆவியின் மழை ஊற்றப்படட்டும். எங்க கிராமத்துல, எங்க பட்டணத்துல, எங்க மாவட்டத்துல, எங்க தேசத்துல, எல்லா இடத்துல ஆவியின் மழை ஊற்றப்படுவதாக. தேவனே, பின்மாறி காலத்தை மழைக்காக வேண்டுகிறோம். பின்மாறி காலத்தை மழைக்காக ஜெபிக்கிறோம். பின்மாறி காலத்தை மழை ஊற்றப்படுவதாக, பெருமழையாய் ஊற்றப்படுவாராக. பின்மாறி காலத்தை மழைக்காக ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பின்மாறி காலத்தை மழைக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளும் வரை, காணும் வரை விடாமல் ஜெபிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.